வணக்கம் ஐயா. சிவாயனம். வணக்கம். அம்மா உத்தரவு வழங்க சுவாமி. சிவாயனம். பிரேமா அம்மா உத்தரவு வழங்குங்கம்மா. அம்மா இருக்காங்களா? இருக்கிறேங்கய்யா. இன்னைக்கு கலந்துரையாடல் தான் போட்டிருக்கேங்கய்யா. சரிங்க சுவாமி. இந்த வார்த்தை இன்னையோட முடிச்சுக்கலாங்கய்யா. சரி, சரிங்கம்மா, முடிச்சிடலாம். நிறைய அடியார் விருப்பப்பட்டாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நம்ம முடிச்சிடலாம். சரி, சரிங்கம்மா, சரிங்க. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். புலியற்கோன் வெப்பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய குருவர்களும் திருவர்களும் அன்னை மீனாட்சியுடைய அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய குருவர்களும் திருவர்களும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருடையும் திருவருடையும் அடியே மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றோம். மேலும் இங்கு குழுமிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிவேன் சூட்டி அகழ்கின்றேன். திரு சிற்றம்பலம். சிவாயனம் சிவாயனம். சொக்கநாதன் என்பா, உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க நீ எனக்கு வரம் தா, மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நாயகனே சொக்கநாதா, சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த அனுபவ சிந்தனையாக, மதுரை சங்கம் அடியார்கள் அனுபவ சிந்தனையாக நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில இன்றைய தினம் கிட்டத்தட்ட 3வது அமர்வாக நாம சிந்திக்க இருக்கின்றோம். அப்படி சிந்திக்கிறவங்க இன்றைய தினத்தோடு நம்மளுடைய அந்த அனுபவ அமர்வை நாம் நிறைவு செய்கின்றோம். அடுத்த அமர்வுல அடியன் டிராவல தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அடியன் வியாழக்கிழமையே இங்க இருந்து மும்பை நோக்கி பயணம் கிளம்புறேன். வெள்ளிக்கிழமையும் டிராவல தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை அங்க அடியன் டிராவல்ல எடுக்க முடிஞ்சுன்னா எடுக்கிறேன். அப்படி இல்லாட்டி அடியார்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது நம்ம அடுத்த புதன்கிழமை அடியன் நீங்க எல்லாரும் அடியனை எத்தியோப்பியால பார்க்கலாம். அங்கிருந்தே அடியன் நம்மளுடைய அமர்வுகளை நிகழ செய்யலாம் நினைக்கிறேன். ஆகவே இன்றைய தினம் அடியார்களுடைய அனுபவ அமர்வாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல அடியன் இன்னைக்கு அமர்வு ஃப்ரீயா இருக்குன்றனால நம்ம கிளாஸை எடுத்துட்டு வெள்ளிக்கிழமை அடியன் டிராவல் இருக்கனால அன்னைக்கு அனுபவ அமர்வு வச்சுக்கலாமா? என்ன சொல்றீங்க சுவாமி? இல்ல என்ன பண்ணிக்கலாம்? ஒன்னும் இது இல்லைங்க. நீங்க கிளாஸ் எடுங்க, அடுத்த வாரம் அனுபவமா கூட வச்சுக்கலாம். நீங்க போக்குல கூட காதல கூட கேட்டுட்டே போவீங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அதனால ஒன்னும் பெரிய இது இல்லைங்க சுவாமி. நல்லதுங்க சுவாமி. அடியனுக்கு ஒரு 2 நிமிடம் அடியார்கள் இது பண்ணிட்டு ஒரு 2 நிமிடத்துல நான் வந்துடுறேன் சுவாமி. லேப்டாப்ல மட்டும் கனெக்ட் ஆயிடுறேன். ஒரே அடியனுக்கு அந்த ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. 2 நிமிடத்துல வந்துடுவேன் சுவாமி. லேப்டாப் எடுத்து அடியார்கள் ஏதாவது அது வரைக்கும் ஒருவர் அனுபவம் சொல்லுங்க, நான் வந்துடுறேன். எவரேனும் ஒருவர் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. அடியன் லேப்டாப்ல கனெக்ட் ஆகிற சுவாமி. சிறப்புங்கம்மா. கண்டிப்பா அம்மா சொல்லுங்க. அடியனை சிரம் தாழ்த்து கேட்க காத்திருக்கேன் சுவாமி. நமச்சிவாய். உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குதுங்களா ஐயா? அடியன் மிகச்சிறப்பா இருக்கு. எல்லாம் உங்களுடைய குருவர்கள் மூலமா சிறப்பா இருக்கு சாமி.
நீங்க கனெக்ட் பண்ணிட்டு வாங்க ஐயா. அம்மா அனுபவம் சொல்லுங்க சுவாமி. நான் கேட்டுட்டே அந்த லேப்டாப் ஜாயின் பண்ணிக்கிறேன் சுவாமி. நீ பேசலாம். சிவாய நமः. திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நமः. அதாவது மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க. அதனால நான் முதல்ல அவங்களுடைய அம்மாவில இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அவங்க அம்மாவை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குது. ஏன்னா இப்பேற்பட்ட பிள்ளைய பெற்றிருக்காங்களே அப்படின்னு ஒரு அன்பான, பணிவான, அதிகாரம் இல்லாத, ஆணவம் இல்லாத ஆனந்த ஐயாவை இப்படி பெற்று நமக்காக திருவாசக சிந்தனை நடத்துறதுக்கு அருள் புரிஞ்சிருக்காங்களே அப்படின்னு அவங்க திருவடியை தான் நான் முதல்ல பணிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க திருவடியை வணங்கிக்கணும். அப்ப நம்ம திருவாசக சிந்தனையில ஐயா எல்லார் பேரையும் கூப்பிட்டு அர்ச்சனை மாதிரி செய்வாரு. ஆனா நம்ம நேரா போன உடனே அவரு எல்லாரு திருவடியும் அந்த பூஜை பண்ணாரு பாருங்க. பாத பூஜை செஞ்சது எனக்கு உடம்பெல்லாம் மெய் செலுத்து போச்சு. இந்த மாதிரி இவரு இளங்கோ ஐயா கூட சொன்னாரு. அதாவது பிள்ளைங்க கல்யாணத்துலதான் நாங்க பாத பூஜை பண்ணின்னு இருக்கிறோமே தவிர இது மாதிரி பண்ணது அவரும் ஒரு புள்ள மாதிரிதான். அவரு செய்யும் போது எனக்கெல்லாம் ரொம்ப உடம்பெல்லாம் என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்படி உக்காந்துட்டேன் நானு. அது மாதிரி இருந்தது எனக்கு. அவருதான் அப்படின்னா அவருடைய பிள்ளைங்க சொல்லுவாங்கல்ல, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயணும். அந்த மாதிரி அந்த பிள்ளைங்க 11:30 மணிக்கு முழிச்சுன்னு இருந்து சாப்பாடு நமக்கு பரிமாறிச்சுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிக்கும் போதுதான் கேக்குறாங்க, நீங்க சாப்பிட்டீங்களா பாப்பான்னு போது சாப்பிடவே இல்லைன்னு எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு மனசு. என்னடா நம்ம சாப்பிட உக்காந்தோடனே அந்த பிள்ளைங்களை கூட்டு உட்கார வச்சு பக்கத்துல சாப்பிட சொல்லாம போயிட்டோமே அப்படின்னு. ஏன்னா நம்மளாம் என்ன செய்வோம், சரி விருந்தாடி வர லேட் ஆகுது அப்படின்னா என்ன செய்வோம், முன்னாடி பசங்களுக்கு பிடிச்சதை கொடுத்து ஊட்டிடுவோம், அதுங்களை சாப்பிட வச்சிடுவோம். ஆனா அவங்களும் சாப்பிடல. அதே மாதிரி கடைசியா அவங்க அம்மாவும் அவங்க மனைவியும் கடைசியா உட்காந்து சாப்பிட்டாங்க பாருங்க. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மெய் செலுத்துது. இப்படியும் இருப்பாங்களா அப்படின்னு கூட நினைச்சேன் நான். அப்புறம் நம்ம திருவாசக சிந்தனையில நம்ம ஆணவத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கறதுக்காக ஆனந்த ஐயா நமக்கு நடத்தி இந்த வாழ்க்கையினுடைய கல்வியை சொல்லி 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 வாழ்க்கையில இப்படிலாம் இருக்கணும்னு சொல்றாருல்ல, அதெல்லாம் நமக்கு செய்யறாரு. இப்பேற்பட்ட பிள்ளைய அவங்க அம்மா பெற்று நமக்காக கொடுத்துருக்காங்க, அப்படியே அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். அதனால அவங்க அம்மாவுக்கு நிறைய திருவடி வணக்கம் நான் சொல்லணும். அவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க ஐயா, நான் இப்படி சொன்னோன்னு சொல்லுங்க. அப்ப பேச முடியல, அதனால நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். அப்புறம் இந்த அடியார் சங்கமத்துல எல்லாருமே வயசானவங்க தான், வந்தவங்க எல்லாம் வயசானவங்க தான். ஆனா அவங்களுடைய உடம்பு பிரச்சனை, வீட்டுல இருக்கிறவங்கள சமாளிச்சுட்டு வரணும், அதெல்லாம் எல்லாருமே சமாளிச்சுட்டு வந்தாங்க. அவங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு நமக்கு ஒரு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இது மாதிரி இன்னொரு சங்கமம் நடக்குமா அப்படின்றது கூட எனக்கு இந்த மாதிரி நடக்கணும். அது மாதிரி எல்லாரையும் பார்த்து ஒரு சந்தோஷப்பட்டோம். வீட்டு ஞாபகம் இல்லை யாருக்கும். எல்லாரும் எல்லாரும் போனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுலயும் சாந்தி அம்மா அந்த 63 கொண்டு அந்த பூஜை பண்ணதெல்லாம் நான்லாம் எங்கேயும் பார்த்தது இல்லை. கோயில்ல பார்த்துருக்கோம், ஆனா இங்க இந்த மாதிரி அருகாமையில இவ்வளவு கிட்ட. அப்ப சாந்தி அம்மா என்னை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க போய் தூக்கின்னு வாங்கங்க அப்படின்றாங்க. நான் என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சிக்கினேன். எல்லாம் சொல்லுவாங்களே, வடிவ படத்துல சொல்லுவான், பேஸ் மட்டும் எனக்கு வீக்குன்னு. அந்த மாதிரி எனக்கு கால் கீழே வைக்க முடியாது, செருப்பு போடாம காலே வைக்க முடியாது. நான் எப்படி போய் தூக்கின்னு வர்றது? செருப்பு போட்டு சாமி தூக்க கூடாது. அதனால இல்லைங்கம்மா, என்னால நான் நிக்கவே முடியாதுமா, அந்த மாதிரி தரங்கல்ல நிக்க முடியாதுமா அப்படின்னு சொன்னேன். ஐயோ அப்படியா, சரி நீங்க இங்க வச்சு அப்புறம் தூக்கி உங்க கையில
வாங்கியாவது வைங்கன்னாங்க. சரிங்கம்மா, ரொம்ப சிறப்புமா அப்படின்னு சொல்லினேன். அது அந்த பூஜை பண்ணது அவ்வளோ எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுல எல்லாரும் ஆடனாங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே மெய் மறந்துதான் பாத்துக்கணும். இதெல்லாம் நான் எங்கேயும் பார்த்தது இல்லை, இவ்வளவு கிட்ட பார்த்தது இல்லை. அவங்க எல்லாருக்குமே, அந்த டான்ஸ் ஆனவங்க அத்தனை பேருக்குமே அவ்வளோ நான் நன்றி சொல்லணும். இது கோயம்புத்தூர்ல இது பழக்கமா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு எல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது. இதெல்லாம் ஏதோ சினிமால பாத்துருக்கலாம்னு தவிர இதெல்லாம் பார்த்தது கிடையாது. ஆனா மறுநாளே நான் போன் பண்ணி சாந்தி அம்மாட்ட பேசிட்டேன். எனக்கு நீங்க கொண்டு வந்து இதெல்லாம் வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றிமா. நான் என்னங்க நன்றி எல்லாம் சொல்றீங்களே அப்படின்னாங்க என்கிட்ட. இல்லம்மா, உங்ககிட்ட நான் பேசணும்னு தான், நீங்க என்ன வேலை செய்றீங்களோன்னு நினைச்சின்னு போன் அடிச்சேன்னு. பரவாயில்ல சொல்லுங்கம்மா, நான் அவங்க மாவரச்சுன்னு நிறுத்திட்டு என்கிட்ட பேசியிருந்தாங்க. அதனால இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதெல்லாம் பார்த்தது ரொம்ப நெகிழ வச்சுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் போன வாரம் எல்லாரும் பேசிருக்காங்க, ஆனா நான் யூடியூப்ல தான் கேட்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப மழையா இருந்ததால நெட்டு சரியா வரல, கட்டுக்கட்டா இருந்தது. வெளியே போனேன். ஆனா எல்லார் பேசண்டையும் கேட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிம்மா. அப்புறம் அந்த சாப்பாடு பத்தி சொல்லணும்னா, ஐயா கிட்ட மறுநாள் காலைல 9 மணிக்கு போன் அடிச்சாரு. அப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க கட அவருக்கு. நான் தான் பேச ஆரம்பிச்சேன்னா நிறுத்த மாட்டேன், அப்படி அவர்கிட்ட சொல்லிட்டேன். அந்த ஒரு வேலைக்கும் சாப்பாடு அப்படி பார்த்து நமக்கு செஞ்சிருந்தாரு. ஆனா அது அவரு இதை அனுபவிச்சாரான்னு எனக்கு தெரியல. அந்த செய்யணும்ன்ற அந்த திங்கிங்கே தான் அவருக்கு இருந்திருக்கும். அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு பொது இடத்துலயே எல்லாரும் சேர்ந்து இருந்தோம்னா ஐயாவும் சேர்ந்து அனுபவிச்சிருப்பாரு அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. எல்லாரும் நிறைய பேசியிருக்காங்க. எல்லா அடியார்களுக்கும் அங்க வந்தாங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சிவாய நம்ம திருவடி அடியன் அம்மாவோட பேச்சை நிறுத்திட்டேன் போல, அது அடியன் தவறு செஞ்சுட்டேன் போல. வீடியோ ஆன் பண்ணாம இருக்கணும்னு நினைச்சேன், அம்மா முழுமையா பேசணும்னு சொல்லிட்டு. அது ஏதோ இன்னைக்கு அடியன் கொஞ்சம் முகத்துல என்ன தேய்ச்சிருக்கேன், அதனாலதான் முகம் ஒரு மாதிரி இதா இருக்கு. அடியார்கள் எதுவும் இதா நினைச்சுக்கானா, ரொம்ப சிறப்பா அடியார்களுடைய பெருங்கருணை என்ன அடியன் நலமாவே இருக்கேன். அதுல மாற்றுக்கருத்தே இல்லை. அடுத்த வாரம் வியாழக்கிழமை அடியன் ஃபிளைட்ல போடலான்னு பார்த்தேன். லாஸ்ட் மினிட்ல ஐயா நீங்க நாளைக்கு டிராவல்ல இருப்பீங்க, அதனால எல்லாருக்கும் நம்ம வீடு அத்தகுடி நினைக்கிறேன். எங்க உட்காந்துருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீடு ஃபுல்லாவே அடியார்களுக்கு என்னோட அத்தகுடி. ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல உட்கார்ற மாதிரி பிளானா இருக்கு. சந்தோஷம், எல்லா இடத்துலயும் உட்காரணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால அடுத்த வாரம் வருகின்ற வியாழக்கிழமை அடியன் ஃபிளைட்ல போனான்னா ஃபிளைட்ல கம்மியான கேஜிஸ் தான் எடுத்துட்டு போக முடியும் லோக்கல் ஃபிளைட்ல. ஆனா கொஞ்சம் நிறைய நாட்கள் அங்க இருக்கணும், சாப்பாடு ஒண்ணுதான் நம்மளுக்கு அங்க கிடைக்காது. அதனால தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு அடியன் இது ஃபிளைட்டுக்கு பதிலா அடியன் ட்ரெயின்லயே கிளம்புறேன். அதனால வியாழக்கிழமை இரவு கிளம்பி சனிக்கிழமை காலையில தான் போறேன். 2 நாள் ஆகும் எனக்கு பாம்பே போறதுக்கு. அதனால வியாழக்கிழமை இரவு கிளம்பி சனிக்கிழமை காலையில அடியே நாங்க இறங்குறேன். அதனால அந்த வெள்ளிக்கிழமை டிராவல்ல என்னால கண்டிப்பா எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம ஏசி கோச் தான் இருந்தாலும் தெரியல, அந்த இடத்துல சூழல் சரியா இருக்கான்னு தெரியல. தெரிஞ்சு முடிஞ்சா நம்ம எடுத்துடலாம். எங்க எல்லாருடைய திருவடியும் அடியன் போற்றி பண்ணிக்கிட்டேன். எனக்கு அம்மா சொன்ன மாதிரி அடியன் அந்த பாத்திரத்தை அதுல நான் ஒரு துளி கூட அனுபவிக்கலன்னு தான் சொன்னேன். உண்மை எனக்கு என்னன்னா, இத எப்படி சரியா கொண்டு போறது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இப்போ கடலூர்ல ஆர்கனைஸ் பண்ணாங்க, அப்போ ஒருத்தவங்களுடைய கண்ட்ரோல்ல எல்லாருமே இருப்பாங்க. இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் எல்லாரும் கேட்பாங்க. அப்படி கேட்டு அவங்களுடைய விஷயம் கூட அப்ப என்ன நினைக்கிறாங்களோ அதை அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். கோயம்புத்தூர்ல சொல்லவே வேணாம், சரவணையா அவங்களுடைய அவர் ரோடு போட்டாருன்னா அப்படி ரோடு போட்ட மாதிரி அப்படி அவங்க கரெக்டா இந்த நிமிஷம் இது பண்ணணும், இப்படிதான் பண்ணணும். புத்தக வெளியீடு வேலை வச்சிருந்தோம், அதெல்லாம் ப்ராப்பரா பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் நான் நிறைய குறைச்சு விட்டேன் ஐயாவை. அப்படி நடந்தது. ஆனா மதுரை சங்கம் ஒரு சவாலான விஷயம் என்னன்னா, இங்க எல்லாருமே ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்திருக்காங்க.
இப்போ என்னுடைய தாட் ப்ராசஸ நான் அவங்களுக்கு செய்ய முடியாது. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு வழிவகை செய்ய முடியும். அப்படிங்கறதுனால கிட்டத்தட்ட 100 பேரும் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய பிளான்ஸ் என்ன, அவங்க இத வந்து எங்க போலான்னு நினைக்கிறாங்க அப்படின்றனால முழுவதுமா என் பிளான்ஸை விட்டுட்டு அடியார்கள் பிளான் என்னவோ அதை நோக்கி ஓட வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. எனக்கு சுவாமி எழுந்தருள்றது தெரியாது, அதே போல அடியார்கள் வருவது தெரியாது. சரஸ்வதி குருசாமி அம்மா அவர்கள்லாம் வந்தது எனக்கு இன்னும் பிளாஷா தான் இருக்கு. அது ஒரு கனவு. அவங்க எப்படி வந்தாங்க, என்ன பண்ணாங்க, எப்படி இது பாசிபிள் நடந்துகிட்டு இருக்கிறது உண்மைதானே, இது கனவா நினைவான்னு யோசிக்கிறதுக்கே அடியனுக்கு பல்காலம் ஆகும். அந்த மாதிரியான உணர்வு. அதனால 100 அடியார்களுடைய என்ன ஓட்டம் வேற வேற மாதிரி. திடீர்னு அடியார்கள் கிளம்புனாங்க, திடீர்னு அடியார்கள் பாதி பேர் இருக்கிறேன்னு சொன்னாங்க, சரஸ்வதி நாச்சிமுத்தி அம்மா இருக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க, பார்த்தா அவங்களும் கிளம்புறேன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, டக்குன்னு எல்லாரும் போன உடனே வீடு அப்படியே வெறுமை, பயங்கர வெறுமை குடிக்கொண்டது. அதை எங்களால எங்க வீட்டுல 6 நாளையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆடி பாடி ஒரு 100 பேர் அடியார்கள் எல்லாம் கைலாய வாத்திய கணங்கள் மிக 63 நாயன்மார்கள் அப்படியே எடுத்து போனோம்னு வெறிச்சோடி குழந்தைங்க அங்கிட்டு ஓடி திடீர்னு வெறிச்சோடி இருந்துச்சுன்னா எவ்வளவு வருத்தப்படுவோமோ அது போல இருந்தது. இருந்தாலும் அடியார்கள் இருந்த அந்த நினைவை மனசுக்குள்ள அப்படியே நிறைச்சு இங்க அம்மா உட்காந்துருக்காங்க, இவங்க இங்க உட்காந்துருக்காங்க, அங்க வந்து அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த உணர்வோட தான் அடியன் இன்னுமே பயணிக்கிறேன். அந்த வகையில அடியன் தவம் செஞ்சிருக்கேன் சுவாமி. அவங்க எல்லாருடைய அந்த அன்புக்கு அடிநாயகன் வந்து ஒரு எந்த வகையிலையும் இது வந்து எடுக்கின்ற பிறவிகள்ல இது கைமாறுன்ற ஒரு வார்த்தை செய்து விட முடியாது. இது நினைச்சு பாருங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுக்கு எல்லாரும் சேர்ந்து விழா எடுத்தீங்க. அது வந்து ஒரு ஒண்ணுத்துக்கு ஆகாத இந்த அடிநாயகனுக்கு தனி மனிதனுக்கு 2 இடத்துல எல்லாரும் சேர்ந்து விழா எடுத்தீங்க. ஆனா இந்த தனி மனிதன் உங்க எல்லாருக்கும் சேர்த்து விழா எடுக்கணும். அப்படிங்கிறப்போ அந்த ஒரு தனி மனிதன் எல்லாருக்கும் விழா எடுக்கும் போது அந்த விழா சரியா நிகழ்ந்தது. ஏன்னா விழால எல்லாருமே நாயகர்கள், 120 பேருமே நாயகர்கள் தான், நாயகிகள் தான். இவங்க எல்லாரையும் ஹோஸ்ட் பண்ணும். அதுவும் ஷார்ட் டூரேஷன் அப்படிங்கிறப்போ நான் நினைச்சதுல ஒரு 10% கூட நிகழ்த்த முடியல என்னால 2 விஷயம் மட்டும் யோசிச்சேன். அடியார்கள் திருவடி வணங்குவது, அடியார்களுக்கு உணவு சரியா பார்க்கணும், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும், அவ்வளவுதான். அவங்க உட்காரணும், எழுந்துருன்னா எழுந்துரும், அது மட்டும்தான். அடியனுடைய கணக்குப்படி 3 கோவில்கள், மீனாட்சி அம்மன் கோவில், அதுக்கப்புறம் வந்து வடமதுர் சோலை முடிச்சு. ஐயா நேரமே பத்தாதுங்க ஐயா. கேட்கல நான் பேசுறது கேட்கல. எனக்கு இது மியூட்ல இருக்கு. ஒரு நிமிஷம் அம்மா பேசுங்க. ஐயா நீங்க நினைச்சது செய்ய முடியாதுன்னா அடியார்கள் எல்லாம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தூரத்துல இருந்து வந்தோம், ஒவ்வொரு டைம்ல வந்தோம். அது நேரம் பத்தாது. அதனால இதுவா இந்த அளவு நடந்தது ரொம்ப சிறப்பு. அது எல்லாருமே 1% தான் பண்ணிருக்கோம். இன்னும் 99% எத்தனை பிறவி எடுத்து பண்ண போறோம்னு தெரியல. எத்தனை அடியார்கள் திரும்ப அழைக்கிறது கண்டிப்பா. ஆனா அடியன் என்ன நினைச்சிருக்கேன்னா, பெருமான் உண்மையிலேயே அடியன் தவம் செய்தவன். ஒரே விஷயங்க ஐயா, என்னது அதாவது தன்னடக்கம்ங்கிறது உங்களுக்கு நிறையவே இருக்குதுங்க ஐயா. விருந்தோம்பல் அப்படின்னா என்ன அப்படிங்கறது அன்னைக்குதான் நாங்க எல்லாருமே உணர்ந்தோம். அவ்வளவு ஒரு பெரிய வரவேற்பு. அந்த விருந்தோம்பல்லாம் அதனுடைய மீனிங்கே அன்னைக்கு நல்லாவே இருந்தது. அன்பை பரிமாறுந்து பார்த்தது கவனிச்சதுங்கிறது நாங்களாவே இருக்கல அன்னைக்கு. அவ்வளவு ஆனந்தம். அந்த ஆனந்தம் திரும்ப கிடைக்குமா எங்களுக்கு தெரியாது. அந்த சிவலோகம் பத்தி நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுத்தீங்க யாத்திரை பத்தல, அத உண்மையாலுமே அன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அனுபவிச்சாங்க ஐயா. எங்களை மறந்து அந்த ஆன்மா மட்டும்தான் அங்க இருந்தது. அடியார் இறைவன் நாம அவ்வளவுதான் அங்க இருந்தோம். அதுல எங்கெங்க ஐயா குறை கண்டுபிடிக்க முடியும்? நம்ம நிறைவா இருந்தது, நிறைவேஞ்ச மனசோடதான் எல்லாரும் போனோம் வீட்டுக்கு. அது திரும்பி மனசுல பசுமையா அப்படி பதிஞ்சு நிக்குது. காலம் பூரா இருக்குங்க ஐயா எங்களுக்கு. இதுல எந்த குறையும் இல்ல, கடுகளவும் இல்ல. அதாவது நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல ஐயாவோடையும். ஒரு 1 மணி நேரம் எல்லாத்தையும் பேசணும்னு நினைச்சேன். எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு வார்த்தைகள் பேசணும். அடியன் திருவடி கிடைக்கிறப்பெல்லாம் வீழ்ந்து வணங்கணும் என்னென்னமோ பிளான் பண்ணேன். 2 முறைதான் விழுந்து வணங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இதுல சில அடியார்கள் விழுந்து வணங்குறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. அனைத்து அடியார் திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். அதனால இது என்னன்னா, திருவடி வணக்கம் ஐயா. ஐயா பொன்முடி ஐயா பேச சொல்லுங்க ஐயா. ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேங்க ஐயா. இல்ல ஐயா பேசுங்க சுவாமி. ஒண்ணும் இல்ல. நாங்க அன்னைக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் மீனாட்சி அம்மை கோவிலுக்கு போயிட்டு சொக்கநாதரை தரிசனம் பண்ணிட்டு ரொம்ப சிறப்பா வந்தோம். ஏன்னா இந்த மதுரைக்கு வந்து ஒரு கோயில் தான் பார்க்க முடியுமான்னு ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்தது, அவ்வளவுதானே அப்படின்ட்டு. ஆனா அடுத்த நாள் பார்த்தா இன்னொரு கோவில நாங்க குடியிருந்தோம் அன்னைக்கு. அதான் உங்களுடைய இல்லம்.
உங்களுடைய வீட்டுல குடியிருந்த கிட்டத்தட்ட அது ஒரு கோவில் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கோவில் என்ன கொஞ்ச நாள்ல திரு கைலாயமா மாறிட்டுது. கைலாயவாதி எல்லாம் போட்டு 63 நாயன்மார்கள் வந்து அங்க இறங்கி நடராஜர் சிலை கம்பீரமா வந்து உட்கார்ந்த பிறகு அந்த கைலாயவாத்தியை அடிக்க அடிக்க மக்கள் வந்து கும்மி ஆட ஆட கைலாயத்துக்கே போன ஒரு பெருமை கிடைச்சது. அதனால அந்த குறையெல்லாம் நிவர்த்தி ஆயிட்டது ஃபுல்லா. அதனால நிச்சயமாக சொல்ல முடியும், ஒரு அற்புதமான ஒரு பயணம், ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது, ரொம்ப சிந்திக்கும்படியா இருந்தது. உங்களுடைய கவனிப்பு வந்து ரொம்ப அற்புதம். நீங்க தனி ஒரு ஆளாக இருந்தால் கூட யாரையுமே நீங்க வந்து விட்டு வைக்கலங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அனுமதி கொடுத்தீங்கன்னா இன்னைக்கே என்னுடைய இதை முடிச்சிடலாமா? முடிச்சிருங்க ஐயா, முடிச்சிருங்க. ஏன்னா நான் வெள்ளிக்கிழமை இருக்கிறது கொஞ்சம் கடினம். ஐயா முடிச்சிருங்க சுவாமி, சின்னதாக முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அனுபவமே முடிச்சிடலாங்க ஐயா. அனுபவமே வச்சுக்கலாம். என்ன சொல்றேன், கண்டிப்பா தொய்வு ஏற்படும். எனக்கு பேச நேரம். அதனால வெள்ளிக்கிழமை தொடர்ந்து தான் நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை வரைக்கும் தொடர்பு. வெள்ளிக்கிழமை மகம் முற்றுவதில் எங்க மன்றத்துக்கு போயிடுவோம், வர்றது லேட் ஆகும். அதனால அன்னைக்கு இல்ல வாய்ப்பு இருந்தா இன்னைக்கு பேசுறேன், இல்லைன்னாக்க பரவாயில்ல. இல்ல இன்னைக்கு அடியார்களுடைய அனுபவமே வச்சுக்கலாம். நம்ம அம்மா கொஞ்சம் விட்டவரை தொட்டவரை இருக்கு. நம்ம அம்மா இவங்களுக்கு அவங்களுமே பேசலாம். ஐயா இளங்கோவன் ஐயா தொடருங்கள் சுவாமி, அடியன் கேட்கறது. அதான் நாங்க வந்து கடலூர்ல இருந்து கிளம்பும் போது சில தவிர்க்க முடியாத காரணத்துல கொஞ்சம் தாமதமானது. ஆனா பிரேமாமா வந்து அந்த பண்ருட்டில பயங்கரமான டிராபிக். மதியானம் 1 மணிக்கு தனியா ஒரு இடத்துக்கு போய் அங்க வேன் வச்சுக்கிட்டு அவங்க ரவி ரொம்ப பிரமாதமா எங்களை கவனிச்சாரு. செல்வி வீட்டுக்காரர் ரவி அவர் வந்து போன்ல பேசி இங்க வாங்க சொல்லி நாங்க பஸ்ல போயிட்டு இறங்கி ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அங்க போய் கிட்டத்தட்ட ஒரு 20-30 நிமிஷம் லேட் ஆச்சு. ஆனா லேட்டெல்லாம் பொருட்படுத்தாம பிரேமாமாவும் ரவியும் எங்களை அன்பா வரவழைச்சு எங்களே சீட் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க வேன்ல. ரொம்ப அந்த ஆரம்பமே ரொம்ப அற்புதமா இருந்தது, மகிழ்வா இருந்தது, மனதுக்கு நிறைவா இருந்தது. அப்புறம் வந்தோம். அந்த மதுரையில வந்து மீனாட்சி சொக்கநாதர் தரிசனம் பண்ணோம். ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணிக்கு போய் நின்னோம் கியூல. 100 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு போனோம். ஒரு 9:30 மணிக்கு தரிசனம் கிடைச்சது. காரணம் வந்து இடையில வந்து ஒரு 7-8 மணிக்கு வந்து அபிஷேகத்துக்காக வந்து திரைய போட்டாங்க. அதனால ஒரு 3/4 மணி நேரம் கியூல நின்னோம். அதெல்லாம் போக இருந்தா கூட அந்த தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்த பிறகு கிடைச்ச அந்த ஒரு மலர்ச்சி இருக்கு பாருங்க முகத்துல. அது நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க இல்லையா, சொக்கநாதான்னு. இந்த சொக்கநாதனை வந்து அன்னைக்குதான் நாங்க அனுபவிச்சோம். உண்மையிலேயே ஒரு 5-6 முறை விளக்கினப்போ அந்த இது சாயரட்சி பாத்தீங்களா? உள்ள அம்மாவுக்கு சாயரட்சி பாத்தீங்களா? பார்க்க முடியல, நான் கியூல தான் வெளியில இருந்தீங்களா? கியூல இருந்தேன், வெளியே கியூல உள்ள போக முடியல வெளியே. அதாவது இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். சொக்கநாதா மிக அன்னைக்கு சொக்கநாதா வந்து நாங்க பார்த்து அதை அனுபவிச்சோம், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நைட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. அதுல வந்து என்னன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அந்த நைட்ல வந்து கூகுள்ல வந்து உங்க இப்ப நீங்க இருக்கிற இடம் வந்து அப்டேட் ஆகல. நாங்க ஒண்ணு போட்டு அது ஒண்ணு காட்டுது. திடீர்னு 7 கிலோமீட்டர் இருக்குது, 11 கிலோமீட்டர் இருக்குது. என்னன்னு தெரியாம அப்புறம் வந்து அவரு ரவியும் நாங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் பிரேமாமா உங்கள்கிட்ட பேசி அந்த இரவு 11:30 மணிக்கு நீங்களும் உங்களுடைய நண்பர், அவர் பேர் என்னங்க ஐயா, பைக்ல வந்தீங்களே? ஆமாங்க சாமி, இவர் ரெண்டு பேரும் வந்து எங்களை கண்டுபிடிச்சு, எங்க வேனை கண்டுபிடிச்சு எங்களை அழைச்சிட்டு போய், அப்பா உண்மையிலேயே நீங்க இருந்த அந்த களைப்பான நேரத்துல கூட எங்களை கவனிக்கின்ற உங்களுடைய ஆர்வம் வந்து அதுதான் குருநாதர்ன்றது. குருநாதருக்கே உரிய. வேற யாராவது இருந்தா எப்படியாவது வாங்கப்பா அப்பா இப்படி வாங்க இப்படி வாங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க ஆனா அந்த மாதிரி நீங்க வந்ததுதான் எங்களால ஈஸியா வர முடியுது. வந்து 11:30 மணிக்கு வந்தாக்க சாப்பாடு வந்து நான் கூட சொன்ன அம்மாட்ட பிரேம மாட்டேன். உங்க பேர் என்ன தங்கம்? இளஞ்செழியன். இளஞ்செழியன் ஐயாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஆலவாய் சொக்கநாதர், அங்கிருக்கண்ணி மீனாட்சி, அடியனுடைய குருநாதர் என்று எல்லா அடியாருடைய சௌபாகியத்தோடு ஐயா பெருவாழ்வு பெற வேண்டும் என்று அடியார்கள் சார்பா அடியன் வாழ்த்துகின்றேன். முகத்தை காட்ட உன்னுடைய முகம் தெரியலப்பா, தலையிற குள்ளாதான் தெரியுது, முகம் தெரியவில்லை. மண்ணில் வண்ணம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு
யாதுமோ குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதூரும் கழுமழ பெண்ணில் நல்ல தோடும் பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். ஹாப்பி பர்த்டே தங்கம், நல்லா இருக்கணும், பெருமாளுடைய பெருமாளுடைய சிறந்து இருக்கணும். நன்றிங்கய்யா. நன்றி. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தம்பா. மியூட் பண்ணிக்கோங்க சுவாமி. பாட்டி கிட்ட போய் விபூதியை வாங்கிட்டு வந்து நீ விபூதி நெத்தியில இட்டுட்டு வா, நாங்களாம் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஆயிடும். நீ போய் பாட்டி சொல்லி விபூதி எடுத்துட்டு வந்து பாட்டி கையால இட்டுக்கோ, நாங்க எல்லாரும் வந்து அழைச்சிட்டாங்கல்ல, கிரீம போட்டு இப்பதான் முகத்தை கழுவிட்டு வந்தேன். திருநீர் இட்டு விடுங்க, இட்டு விட்டு நாங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி. எல்லா அடியார்கள் சார்பா எடுங்க சுவாமி, நாங்க எல்லாரும் இட்டது போல ஒரு பாவனை செய்துக்கணும். நல்லது நல்லது நல்லதுங்கம்மா. மியூட் பண்ணிக்கோங்க. இரவு வந்தாங்க. இரவு வந்து எங்களை அழைச்சிட்டு போனீங்க. ஒரு 11 மணி வாக்குல நாங்க வீட்டுக்கு வந்தோம். அந்த நேரத்துல நாங்க ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டா, குழந்தைங்கள், நீங்க, உங்கள் துணைவியார், அம்மா யாருமே சாப்பிடாம இருந்தது நாங்க சாப்பிட்ட பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. நீங்க எல்லாம் சாப்பிடாம இருக்கிறீங்கன்றது நாங்க சாப்பிட்ட பிறகுதான் எங்களுக்கு தெரிஞ்சது. பாத பூஜைக்கு அப்புறம் அந்த நான் ஏற்கனவே அன்னைக்கே பாத பூஜை சொல்லிட்டேன். கலாவதி அம்மாவும் சொன்னாங்க. பாத பூஜைங்கிறது ஒரு அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம். என் பையனுக்கு இப்ப 40 வயசாகுது. கடைசியா பையன் 20 வருஷத்துக்கு அப்புறம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு ரொம்ப டயர்டா இருந்தது. சாப்பிட்ட பிறகு எங்கதான் போச்சுன்னு தெரியல, ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சது பாருங்க. அன்னைக்கு இவங்க கூட சொன்னாங்க, பிரேமாமா கூட சொன்னாங்க, சார் வந்து பாருங்க எப்படி இருந்தாரு, எப்படி உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு. அந்த புத்துணர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. அதுதான் அவங்களுடைய இல்லத்தினுடைய மகிமை. இந்த புத்துணர்ச்சி வந்த பிறகு நைட்டு 12:30 மணிக்கு எல்லாரும் உட்கார்ந்து ஒரு கலந்துரையாடல் பண்ண பாருங்க, அது இன்னும் அற்புதம். அந்த நேரத்துல யாரும் தூங்கல, அவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்து பேசி கலகலன்னு பேசி கிட்டத்தட்ட படுக்க போகும்போது மணி 1:30 மணி. காலையில எழுந்திருக்கும் போது மணி 7. என்ன இருந்ததே தெரியாது. அவ்வளவு நிம்மதியான ஒரு தூக்கம். எங்க வீட்டுல கூட அப்படி தூங்குனது கிடையாது. அவ்வளவு நல்ல ஒரு தூக்கம். எல்லாம் பண்ணிட்டு காலையில எழுந்த பிறகு எல்லாம் சிறப்பா இருந்தது. ஐயா பக்கத்துல தூங்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு செய்த பெரும் பேர், பெரும் பேர். ஐயா, நான் குருநாதர் பக்கத்துல நாங்க படுத்துதான் எங்களுக்கு பெருமை. என்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க காலையில எழுந்த உடனே வீடு கலன்னு எல்லாம் மலமலன்னு எல்லாரும் குளிச்சுட்டு வந்து ஓட்டு பாட ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு எல்லாம் திருநீர் எல்லாம் எல்லாருக்கும் சாமிகளுக்கு எல்லாம் பூஜை போட்டு எல்லாத்த விட உச்சக்கட்டம் இந்த கோவை அடியார்கள் வந்து இறங்கி அந்த 63 நாயன்மார்களையும் நடராஜருடைய அந்த திருவுருவ சிலையை கொண்டாந்து வச்ச பிறகு களை கட்டிச்சு பாருங்க வீடு. அப்பா, கைலாய வாத்தியம் என்ன, ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, எவ்வளவு அருமையா அந்த 63 நாயன்மார்களை ஜோடிச்சவங்க. ருத்ராட்ச மாலைய ஒவ்வொரு நாயன்மார்களுடைய உருவத்துக்கும் ருத்ராட்ச மாலை அவ்வளவு அம்சமா அமைஞ்சிருந்தது. பூ போட்டு ருத்ராட்ச மாலையை போட்டு கீழே மேல அப்படியே அழகா அதை வந்து அணிவகுக்கிற மாதிரி வைத்து நடராஜ சிலைக்கு மிகப்பெரிய ஒரு அலங்காரம் பண்ணி நம்மளுடைய பெண்கள்லாம் அவ்வளவு அருமையா பண்ணாங்க. அந்த குயிக்கான நேரத்துல ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. பாக்குறதுக்கே அந்த கைலாய வாத்தியம் ஒலிக்க கைலாயத்திலேயே இருந்த ஒரு உணர்வு ஏற்பட்டது எங்களுக்கு, நிச்சயமா சொல்ல முடியும். அதுலயும் வந்து இந்த கும்மி ஆட்டம் கோலாட்டம் எல்லாம் ஆடின பிறகு சொல்லவே வேண்டாம். நடராஜர் ஐயா கூட சொன்னாரு, நானும் ஆடணும் போல தோணுச்சு, ஆனா எனக்கு ஆட முடியலன்னாரு, ஆட தெரியலன்னாரு. அதேதான் எனக்கும். ஆட்டோமேட்டிக்கா காலெல்லாம் போச்சு, ஆனா ஆட முடியல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அது வந்து என்ன கேட்டீங்கன்னாக்கா, அன்னைக்கு வந்தது கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் வந்தோம். ஹாலில் நம்ம பிசிக்கலா ஒரு 60, 70, 80 பேர் வந்திருப்போம். ஆனா அது மட்டும் இல்ல, கூட ஒரு 63 பேர் வந்தாங்க பாருங்க. அதுதான் சிறப்பு. 63 இது சேர்த்தாக 80 + 60 கிட்டத்தட்ட 140 பேர். அவங்க தான் நம்மளுடைய அடியார்கள். தொகை அடியார்கள் 9 பேர், 63 பேர் கிட்டத்தட்ட கலையை கட்டிட்டது எல்லாமே. அப்புறம் எனக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியம், நான் நின்றுட்டு தான் இருந்தேன். ஒரு அம்மா வந்து, போங்க சார் போங்க, போய் ஒரு நாயன்மாரை எடுத்துட்டு வாங்கன்னாங்க, செல்வ கைட்டு போங்கன்னாங்க. உடனே போனேன். எனக்கு ஒரு நாயன்மார் கையில கொடுத்தாங்க. அதை வந்து அங்கிருந்து இந்த நாயன்மார் அப்படியே கையில தாங்களா தூக்கிட்டு வந்தது இருக்கு பாருங்க. அப்ப கிடைச்ச உணர்வு இருக்கு பாருங்க, அது வந்து சொல்ல முடியாது. கோயம்புத்தூர் அடியார்களுக்கு என்னுடைய திருவடி வணக்கம். இப்படிப்பட்ட ஒரு பேரை வந்து அம்மா சாந்தி அம்மா கூட அன்னைக்கு சொன்னாங்க, இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற சிவசேவா சங்கமா இதை சொன்னாங்க. சரி, ஞாபகம் இல்லை. அவங்களுடைய அருளால் தான் இது கிடைச்சது.
அவங்க எங்கேயுமே அதை அனுப்ப மாட்டாங்க. 63 நாயன்மார்கள் சிலையையும் நடராஜருடைய அந்த உருவத்தையும் வெளியில எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. இவங்களுக்கு மட்டும் சிறப்பா ஒரு பெர்மிஷன் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அது மிகப்பெரிய விஷயம். அது வந்து நம்மளுடைய குருநாதர் இல்லத்துக்குன்னே இன்னைக்கு வந்தாங்க நாயன்மார்களும் நடராஜனுங்கிறது மிக விஷயம். அதை பார்க்கறதுக்கு நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேரு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த வாத்தியம் வாசிக்கிறவங்க ரொம்ப நல்லா அற்புதமா வாசிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளை விட அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க வாசிக்கும் போது. ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் கைலாயத்துல குடியிருந்தோம் போட்டோம். எல்லாரும் சொன்ன மாதிரி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பரிமாறிய விதம், கவனித்த விதம் எல்லாமே அடியார்களுக்கு பரிமாறின விதம்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்புறம் முக்கியமா நான் சொல்ல வந்ததுதான், நிறைய பேர் பேச சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். இதுவரை நம்மளுடைய குருநாதர் வந்து இணையத்தோடு நம்மள்ட்ட பேசிட்டு இருந்தாரு. இணையத்தோட பேசினாரு. இயந்திரங்களோடு பேசும் மனிதர்கள் வாழுகின்ற இடத்துல நம்மளுடைய இதயத்தோடு பேசினார். அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இயந்திரங்களோடு பேசும் மனிதர்கள் வாழ்கின்ற அந்த இடத்துல இணையத்தில் பேசிய குருநாதர் நம்மளுடைய இதயங்களோடு பேசிய அற்புதமான ஒரு தினம் அந்த அடியார் சங்கமத்தை அன்னைக்கு நிகழ்ந்து சொன்னா அது மிகையல்ல. இந்த நேரத்துல ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். கடலூர்லயும் ஐயா சொன்ன மாதிரி கடலூர்லயும் சங்கமம் நடந்தது. ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் திட்டமிட்டு சிறப்பா அது அரங்கேறினது. ஒரு இறை வணக்கம், வரவேற்புரை, வாழ்த்துறை, ஒரு திருவாசகம் முற்றுவதற்கு படிக்கிறது என்று ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு நிகழ்ச்சிகள் போட்டு ரொம்ப சிறப்பானது. நல்ல கூட்டம் அங்கேயும் இருந்தது. உண்மையிலேயே அந்த ஏற்பாடு செய்த சரளா சீனிவாசன்லாம் ரொம்ப பாராட்டணும். அந்த செல்வி இப்ப அத்தனை பேரையும் ரொம்ப அருமையா பண்ணாங்க. எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பா செய்யுது. நீங்க சொன்ன மாதிரி இங்க வந்து அதை போல ஒரு திட்டமிடுறதுக்கு சரியான வாய்ப்பு இல்லைன்றது உண்மை. அது ஏன்னா எல்லாரும் வெவ்வேறு நேரத்துல வந்தாங்க. சில பேர் நைட்டே வந்துட்டாங்க, சில பேர் காலையில வந்தாங்க. சிறப்பா அதையும் மீறி ரொம்ப சிறப்பா அமைஞ்சிட்டுது. அந்த ஹால்ல வந்து ஒரு 90 பேர் அன்னைக்கு உட்கார்ந்தது இங்க நம்பவே முடியல. அந்த ஹால் அவ்வளவு பேர் உட்கார முடியுமான்றது. அவ்வளவு உட்கார்ந்தா கூட யாரும் எந்த விதமான சுணக்கம் இல்லாம, ஒரு சங்கடமும் இல்லாம எல்லாத்தையும் அனுபவிச்சு எல்லாமே இது பண்ணாங்க. அங்க வந்து குறிப்பா இந்த திருவாசகத்தை பாடிய அந்த கோயம்புத்தூர் ஓவியா, அந்த அவங்க மதியலாவா அவங்க பாண்டிச்சேரி, ரொம்ப தேவி, அப்புறம் எல்லாருமே ரொம்ப அருமையா இருந்தது. அது இசையென்ற இன்ப கச்சேரி தான் கிட்டத்தட்ட. இன்னைக்கு சாந்தி அம்மா மட்டும் அன்னைக்கு பாடல நினைக்கிறேன். ஏன்னு தெரியல, ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன கூட பாடுறது நானும் பாடியிருப்பேன். இருந்தாலும் நேரம் கருதி சில ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு பாயிண்ட் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க, இரவு பயணிக்கின்ற அத்தனை பேருக்கு ஒவ்வொரு வேனுக்கும் அந்த டிஃபன் பேக் பண்ணி கொடுத்தீங்க பாருங்க. அது வந்து சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய அளவு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா டிஃபனுக்கு நான் ஒவ்வொரு முறையும் நைட்ல போகும்போது எங்க சாப்பிடலான்னு ஒவ்வொரு ஹைவேஸ்ல ஒவ்வொரு ஹோட்டலா நிறுத்தி பார்ப்போம். அங்க பார்த்தா அப்பதான் முட்டை ஒண்ணு பொரிச்சிட்டு இருப்போம். அது என்வி ஹோட்டலா இருக்கும். சைவ ஹோட்டல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நேரத்துல. நீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எங்களுக்கு டிஃபன் கொடுத்து சப்பாத்தி, பரோட்டா ரொம்ப அருமையா ஒரு பெட்ரோல் பங்க்ல உட்கார்ந்து அந்த அழகா சாப்பிட்டுட்டு அதெல்லாம் ரொம்ப குறிப்பறிந்து என்ன நடக்கும் என்ன நடக்கக்கூடாது குறிப்பறிந்து நீங்க பண்ணது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக நாங்க எடுத்துக்கிறோம். ஆக இப்படி எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. ஸோ கடைசியா சொல்ல போனா சங்கமத்தின் நிகழ்வுகள் எல்லாமே மிக உயர்ந்த தரமே. சங்கமத்தின் நிகழ்வுகள் எல்லாமே மிக உயர்ந்த தரமே. இதில் கலந்து கொண்டது நாங்கள் செய்த வரமே. சங்கமத்தின் நிகழ்வுகள் எல்லாமே மிக உயர்ந்த தரமே. இதில் கலந்து கொண்டது நாங்கள் செய்த வரமே. ஐயா, உங்களை எண்ணி எண்ணி எங்கள் உள்ளமெல்லாம் கண்டது பெருமை. உங்களை, எங்கள் குருநாதரை எண்ணி எண்ணி எங்கள் உள்ளமெல்லாம் கண்டது பெருமை. அடியார்கள் சங்கமமே கண்டு கண்டு வியந்திட்ட அருமை. அடியார்கள் சங்கமமே வியந்து வியந்து கண்டிட்ட அருமை. தொடரட்டும் உங்கள் சிவப்பணி, இப்படியே தொடரட்டும் உங்கள் சிவப்பணி. பரவட்டும் மேன்மேலும் எங்கெங்கும் அது இனி. தொடரட்டும் உங்கள் சிவப்பணி, பரவட்டும். எத்தியோப்பியாவிலும் சொல்ற, பரவட்டும் எங்கெங்கும் மேன்மேலும் இனி அது இனி என்று சொல்லி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முதல் சங்கமத்தை கோயம்புத்தூர்ல பார்க்க முடியல. இரண்டாவது சங்கமம் கடலூர்ல நாங்களே பண்ணினோம். அது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. மூன்றாவது சங்கம் வந்து மதுரையில ரொம்ப சிறப்பு. ஏன்னா மதுரைனாலே 3க்கு ஒரு சிறப்பு எப்பவுமே. முத்தமிழ் சங்கம் எல்லாமே இல்ல 3. அந்த வகையில 3வது சங்கம் ஆப்டா மதுரையில ரொம்ப சிறப்பு உங்க இல்லத்தில் நடைபெற்றது.
உங்களுடைய இன்னொன்னு என்னன்னா, நீங்க தனியா வந்தீங்க இங்க கடலூருக்கு. ஆனா குடும்பத்தோட கொண்டாடினது இந்த 3வது சங்கமத்துலதான். அது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் அது. இன்னொரு உண்மை பாயிண்ட் சாமி, உண்மை சாமி. உங்களுடைய ஐயா 4வது சங்கமம் கோயம்புத்தூர்ல தான் நடக்கும், எல்லாரும் கலந்துக்கங்க. கண்டிப்பா கோயம்புத்தூர்ல உடனே வந்துரும். இன்னைக்கே பிரேம சொல்லி இன்னைக்கே ஒரு வேன் புக் பண்ணிடுறோம். பிரேமாமா கேட்டாங்க என்ன, ஐயா நம்ம கோயம்புத்தூர் மதுரை போகலாமா, எப்போ வேணாலும் சொல்லுங்க வந்துடுறோம்னு சொல்லிட்டாங்க. சொன்ன அன்னைக்கே சொல்லிட்டேன். என்னைக்கு சொல்றீங்களா என்ன 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டோம். அது ரொம்ப சிறப்பா இருந்தது. நீங்க கூப்பிட்டா வரமாட்டாங்க. அது அம்மா பிரேமம்மா கூட உடனே ஓகே சொல்லிட்டாங்க. அடியார் வீட்டுக்கு போங்க அதை பாக்குறதெல்லாம். இன்னொரு விஷயம் நான் சொல்றேங்க ஐயா, உங்களுடைய அம்மா கிட்ட நாங்க பேசிட்டு இருந்தோம். என்ன மாதிரி ஒரு கனிவு, புன் சிரிப்பு அந்த முகத்துல. உண்மையிலேயே வந்து நீங்க வந்து நீங்கள் அவங்களுக்கு மகனா இருக்கிறதுக்கும் உங்களுக்கு அவங்க அம்மா இருக்கிறதுக்கும் இறைவன் செய்த வரம் தான் நினைக்கிறேன். ரொம்ப திருப்தியா இருந்தது. எல்லாத்துக்கும் நன்றி 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 நன்றி. வேதப்பிரியா சஷ்டி பிரியா அப்படி பேசுறாங்க. அவ்வளவு அன்பா அம்மா அம்மா அப்படிதான் வாய் திறந்தாலும் அப்படிதான் பேசுறாங்க. அவ்வளவு நல்ல பிள்ளைங்க 2 பேருமே. அவ்வளவு அழகா பேசுனாங்க. எனக்கு இன்னொரு சின்ன குறை, நிறைய பேர் எனக்கு யாருன்னே தெரியல. இப்ப பிரேமாவுக்கு அம்மாவுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். ஒரு சுய அறிமுகம் மாதிரி பண்ணியிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமோன்னு அப்புறம் தான் தோணுச்சு. கன்ஃபார்மா பண்ணியிருந்திருக்கணும். எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா ஜானகி அம்மா வந்து மத்தியானம் செய்யறதா இருந்தோம் ஐயா. மத்தியானம் அதான் செய்யறதா இருந்தோம். கடைசியில பார்த்தா எல்லாரும் வேக வேகமா கடந்து எனக்கே மனசு கஷ்டமாயி போச்சு. ஜானகி அம்மாவோட குரல் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க முகத்தை பார்த்துட்டு குரல் கணீர் கணீர்னு கட்டா பேசுவாங்க. அவங்க குரல் வச்சு நீங்க தான் ஜானகி அம்மாவும் அவங்களை போய் கேட்டேன். ஆமான்னாங்க. அவங்க நானே அவங்களை அறிமுகப்படுத்திட்டு நான் தான் இளங்கோ அப்படின்ட்டு. இந்த அது ஒரு ஓகே. எனிவே பண்ணியிருந்தா இன்னும் நல்ல சிறப்பு. எல்லாரையும் எங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். நடராஜன் ஐயா, இந்த உங்களுடைய நண்பர்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். அடுத்து கோயம்புத்தூர் அவ்வளவு எதிர்பார்க்காம ரெடி பண்ணுங்க. சந்தோஷம். நன்றி ஐயா. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்துருவாருங்கய்யா அடுத்த முறை. இன்னும் எத்தியோப்பியா இப்ப இந்த இதான் போறது கடைசி. அடுத்த முறை வந்துருவாரு. தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வச்சிடலாங்க கோயம்புத்தூர்ல. கண்டிப்பா வச்சிருக்கேன். எல்லாரும் விண்ணப்பம் வைப்போம் அவருக்கு. வந்துருவாங்க ஐயா, வந்துருவாங்க. இழுத்துருவோம் நாங்க எல்லாருமே. எங்களுடைய அன்பு வந்து இழுத்துரும் ஐயா. ஆமா, ஒரு வருஷத்துல முடிச்சிட்டு வந்துருவாருங்கம்மா. தமிழ்நாட்டுக்கே வந்துருவாரு. அதுக்குள்ள நல்ல வேலை கிடைச்சிடும் ஐயாவுக்கு. நல்ல நிலைமையில வந்துருவாருங்கம்மா அம்மா. சிவா. அடுத்ததாக செல்வி அம்மா பேசுங்கம்மா. செல்வி ரவிச்சந்திரன் அம்மா பேசுங்க. நானா பேசிட்டேன். ஐயா தான் பேசிட்டாங்களே. இல்ல நம்ம எல்லாம் யூடியூப்ல பதிவே வராது. பேசுங்க. நம்ம எல்லாம் சும்மாதான் குரல் பதிவு கொடுத்தோம். ரெக்கார்ட் பண்ணி தான் போட்டோம். யூடியூப்ல வராது. பேசுங்க. ஐயா நம்ம திருவடி பண்ணிக்கிறேன் ஐயா. நாங்க வந்து இவ்வளோ பேர் சேர்ந்து நாங்க செஞ்சோங்க ஐயா. அது ஒரு பெருமையே இல்லை. நீங்க செஞ்சதுதான். எப்படி அந்த 11:30 மணிக்கு வந்தாலும் ஒரு முகம் சுளிக்காத எல்லாருக்கும் பாத பூஜை பண்ணி உங்க வீடை வந்து நாங்க எங்க ஊர் மாதிரி நினைச்சிட்டோம். நாங்க எல்லாம் எடுத்து நாங்களா செய்யணும், நாங்களா எல்லாம் பண்ணோம். ஒவ்வொரு இடத்துல போனா ஒரு பூஜமா செய்யறதுக்கு ஒரு பயம் இருக்கும். இது இருக்கலாமான்னு தெரியாது. ஆனா நாங்களாம் உரிமையா நம்ம வீடு நம்ம எங்களுக்கு அண்ணன் தம்பி வீடு மாதிரி இருக்கிற மாதிரி ரொம்ப நீங்க செஞ்சதை பார்த்தா இந்த உணவு பரிமாறுறதுதான் சாப்பாடு. திரும்பவும் காட்டுங்கம்மா. திரும்பவத்தை காட்டி பேசுங்க. அப்படிதான் ரூல் நம்மளுக்கு. ஆமா, பிரேமா மறந்துட்டாங்க. சாந்தி அவங்க ஞாபகப்படுத்திட்டாங்க. வரும்போது ஒரு என்ன புண்ணியம் செஞ்சோமோ நாங்களாம் தெரியலையே நினைச்சுங்க. உண்மையுமே கண்ணுல தண்ணி தான். உங்களை மாதிரி எங்களுக்கும் உடனே வந்துடும். அதை நினைச்சு ரொம்ப அவங்க கோயம்புத்தூர் அடியாருக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். சாந்தி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் எடுத்துன்னு வருவாங்கன்ட்டு ரொம்ப அருமைங்க அம்மா. ஐயா வீட்டுல அதான் சொல்றேன்னா, நம்ம சொந்த ஊர் மாதிரி என்னவோ எல்லா இடத்துக்குன்னு செஞ்சுக்கின்னு ரொம்ப ஒரு அனுபவம். இதுதான். இந்த மாதிரி இன்னும் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இதை தொடர்ந்து நடத்தணும்னு இறைவன்ட்டு விண்ணப்பம் வைக்கிறாங்கம்மா. திருச்சிட்டோம். நன்றி. பிரேமம்மா சந்திரம்மா பேசிட்டாங்களா? சந்திராமன்னு பேச சந்திராமா பேச அன்னைக்கு வரல. அம்மா வரல. அம்மா பேசுங்கம்மா. சந்திராமா வாங்க. சாப்பிட போயிட்டாங்களோ? சிவா. சரிம்மா.
அடியேன்னு ஒரு 2 வார்த்தை பேசுறேங்கம்மா. அனைத்து அடியார்களுக்கு திருவடி வணக்கம். 2 வார்த்தையில் நிறையவே பேசுங்க. நிறைய இல்ல, நிறைய பேசியாச்சு. நான் தான் எல்லாத்தையும் பேசிட்டே இருக்கேன். தினம் தானே இந்த கதை தான் ஓடிட்டு இருக்கு எனக்கு. இன்னமும் அது நிறைய பேர் போன் போடுறாங்க, அந்த யூடியூப்ல பார்த்தோமா அப்படிமா இப்படிமான்றதெல்லாம் இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. நான் அந்த அனுபவத்திலே தான் இருக்கிறேன் நானு. உண்மையிலே இது வந்து ஒரு சிறப்பான, ஐயாவுக்கு எப்படி இருந்தோ தெரியாது, அடியனுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. ஏன்னு கேட்டா பல ஊர்ல இருந்து வந்திருக்கு. எனக்கு எல்லா அடியாரும் தெரியும். அதுல ஒரு அடியார் கூட தெரியாதவங்க அந்த இதுல வந்தாங்களே, சேலத்துல இருந்து அருணகிரி ஐயா கொஞ்சம் ஒரு 7 பேர் 10 பேர் எட்டுன்னு வந்தாருல்ல, அவங்கள மட்டும்தான் எனக்கு அறிமுகம் கிடையாது. மற்றவங்க எல்லாருமே எனக்கு அறிமுகமானவங்க தான். எல்லாரோடையும் நான் தொடர்புல பேசியிருந்தா இப்ப எப்பயுமே. தென்காசி சரஸ்வதி அம்மா கூட வருவீங்களா அப்படின்னு கேட்டா, வரங்கம்மா வாங்க, கண்டிப்பா வாங்கம்மான்னு கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு சரஸ்வதி அம்மா கோயம்புத்தூர்ல இருக்காங்க, அவங்களும் வரேன்னு சொன்னாங்க. எல்லாரையும் அவளா எதிர்பார்த்திருந்தேன். நான் 3 பேர் மிஸ் பண்ணிட்டோமே. முக்கியமா விக்னேஷ் ஐயா வருவாருன்னு அவளா எதிர்பார்த்தேன், லோகேஷ் ஐயா வருவாருன்னு எதிர்பார்த்தவங்க 2 பேருமே வரல. அப்புறம் ஒருத்தவங்க பத்மநாத ஐயா கூட வருவாருன்னு எதிர்பார்த்தேன், கடைசியில அவரும் வரல. சர்ப்ரைஸா வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சோம், கடைசியில அவரும் வரல. இவங்க 3 பேர் தான் வரல நம்ம குடும்பத்துல. மத்த எல்லாருமே ஓரளவுக்கு இந்த இருக்கிற அடியார்களே எல்லாருமே வந்துட்டாங்க. அதுல சூலூர் சரஸ்வதி அம்மா வரல, சாந்தாமணி அம்மா, சரஸ்வதி அம்மா எல்லாம் வரல. அம்மானா அவர் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, கேள்விப்பட்டேன். மத்த எல்லா அடியார்களும் ஓரளவுக்கு நம்ம அடியார் சங்கமத்துல எல்லாருமே வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் பொதுவா பெரும்பாலும் யாரையும் ரொம்ப எல்லாம் கட்டி பிடிச்சி எல்லாம் இது பண்ணவே மாட்டேன். ரொம்ப கொஞ்சம் எட்டது. ஏன்னா விதிமுறையை கண்டிப்பா பேசுறவர்கள் கடைபிடிக்கவும். சிவா என்ன சாமி எனக்கேவா? ஆமா, நீங்க எல்லாரும் சொல்லிட்டு அப்புறம் நீங்க திருமூர்த்த காட்டலைன்னா பரவாயில்லம்மா. விதிமுறையை பேசுபவர் கடைபிடிக்கவும். சரிங்க சரிங்க. சிவாயன்மா சிவாயன்மா. அப்புறம் சிவாயனம எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எல்லாரையும் பார்த்தது எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா எல்லாரும் ஒரு ஊர்ல இருக்கிறோம். முதல்ல எல்லாரையும் ஒரே நேரத்துல பாக்குறது தான் சங்கமம்னு சொல்றோம். எல்லாரும் ஒரே நேரத்துல சந்திச்சது எனக்கு ரொம்ப அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி. எப்பவுமே நம்ம தங்கச்சி வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு தான் போவோம். அப்ப தங்கச்சி எல்லாம் அம்மா பார்க்க ஒரு அம்மா வீட்டுக்கு போனாலும் ஒரு சந்தோஷப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரிதான் எனக்கு இது ரொம்ப ஒரு ஆனந்தமா இருந்தது. ஏன்னா கோயம்புத்தூர் அடியாருக்கு வராங்க, நம்ம இவங்க ஈரோடுல இருந்து காஞ்சி நம்ம கணவர் அவங்க நம்ம கணேஷையா இவங்க எல்லாம் வராங்கன்னு சொல்லி, எனக்கு கணேஷையா நான் பார்த்தது இல்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்கள பார்த்தது. மனைவியோடு வருவாங்கன்னு பார்த்தேன், மனைவி வரல. ஆனா நம்ம நடராஜ் ஐயா சாந்தி அம்மாலாம் நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கேன், நான் பார்த்திருக்கேன். அப்புறம் இவங்கெல்லாம் வந்தது எனக்கு ரொம்ப அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி. நம்ம தென்காசி சரஸ்வதி அம்மாவும் நான் பார்த்திருக்கேன். மதுரை இதுல திருவானைக்காவல்ல திருச்சியில அம்மாவை சந்திச்சோம், ஒரு கல்யாணத்துல சந்திச்சோம். ஆனா இவங்களை எல்லாரும் சந்திச்சு எனக்கு ரொம்ப ஒரு அளவில்லா ஒரு ஆனந்தம். என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்படி ஒரு எல்லாரும் கட்டுப்பிடிக்குள்ள நான் அப்படியே கண்ணீர் தான் மழுனேன். ஒவ்வொருத்தங்களையும் ஐயா மாதிரி நானும் அங்கேயே போயிட்டேன், வர இடத்துலயே போயிட்டேன். ஐயா ஒவ்வொருத்தர் திருவடியில விழுந்து கும்பிடல, என்னால சாஷ்டாங்கமா விழுந்துதான் வணங்க முடியல. ஆனால் எல்லா திருவடியை தொட்டு கும்பிட்டுட்டு வரக்குள்ள எனக்கும் ஐயா பெற்ற ஒரு ஆனந்தத்தையும் நானும் அனுபவிச்சேன். சாமியெல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்கு ஒரு பாக்கியமும் கிடைச்சது. என்ன கொஞ்சம் 4 பேர் கொஞ்சம் மிரட்டுனேன், கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்னு மிரட்டுனேன். என்னன்னா மதுரை கோயிலன்னு ரொம்ப நாழி ஆயிடுது. ஏன்னா ஐயா வீட்டுக்கு விருந்தாடியா போறேன்னா 10 மணிக்கெல்லாம் போகணும். ஏன்னா அவங்க நமக்கோசரம் காத்துட்டு இருப்பாங்களே அப்படின்னு ஒரு பயம்தான். ரொம்ப லேட் ஆயிடுச்சா, உணவு லேட் ஆயிடும், அந்த உணவு கெட்டு போயிடும், அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாரு. நான் வேற 6:30 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் தாங்க கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொன்னேன். ஐயா வந்துருவோம், அம்மா வந்துருவாங்க, அவர் சேலஞ்சர் பண்ண அம்மா வந்துருவாங்க அப்படின்னு யமுனா மாட்ட வேற சொல்லியிருக்கிறாரு. ஆனா நாங்க எல்லாம் முடிச்சுட்டு கடைசி இந்த நேரத்துக்கு போவோம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ எல்லாம் பெருமான் திருவருள் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். அப்புறம் போனாலும் அந்த உணவு கெட்டு போகவே இல்லை பாருங்க. அந்த சட்னி மட்டும்தான் கொஞ்சம் இதா இருந்தது, உணவும் கெட்டு போகல, ரொம்ப நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. அதாவது அந்த சொல்லுவோம் இல்லையா, அவங்க குணத்துக்கு தகுந்த மாதிரிதான் நடக்கும்ட்டு, அவங்க ஐயாவுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது. உணவு நீங்க எல்லாம் கவனிச்சுங்களோ இல்லையோ தெரியல, மத்தியான உணவு நான் கவனிச்சேன். ஐயா சொல்வார், அறுசுவை உணவு கொடுக்கணும், 6 வகையான உணவு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது நான் பார்த்தேன் ஐயா வீட்டுலதான் அதை பார்த்தேன். 6 வகையான காய்கறிகள் வச்சிருந்தார் ஐயா. வறுக்கிறது, பொறுக்கிறது, நக்கிறது, தின்றது, கடிக்கிறதுன்ற மாதிரி 6 வகையான உணவையும் ஐயா வைத்தாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. சாப்பாட்டை விட காய்கறி தான் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. எங்க தம்பி எல்லாம் நான் உணவு கூட உள்ள போய் பார்க்கல.
எனக்கு வேலை இங்கேயே சரியாயிடுச்சு, எனக்கு அதுக்குள்ள பார்க்கணும். ஆனா எங்க என்ன பெரும்பாலும் காய்கறி எல்லார் வீட்லயும் கம்மியா இருக்கும், சாப்பாடு ரசம் என்னதான் நிறைய இருக்கும். ஐயா வீட்டுல பாத்தீங்கன்னா காய்கறி 2 பங்கு இருக்கு, அந்த அளவுக்கு நிறைய இருந்தது. அவ்வளவு பேருக்கு இலையிலேயே காய்கறி எல்லாம் அடிச்சிருச்சு, 6 வகை காய்கறியும் அடிச்சிருச்சு. அவ்வளோ அருமையா ஏற்பாடு பண்ணியிருந்தாரு ஐயா. அவர் சொன்ன தகுந்த மாதிரி அந்த பாத பூஜை ஆகட்டும், அவர் திருவிடை விழுந்து வணங்குறதாகட்டும், அன்னம்பாளிப்பு 3 தான் முக்கியமா அடிக்கடி சொல்வார். அந்த 3மே அவர் நடத்தி காமிச்சிட்டாரு. எனக்கு பாத பூஜை எனக்கு நிறைய கூட்டத்துல அடியேன் போறதுனால எனக்கு ஏகப்பட்ட பாத பூஜை நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நிறைய இடத்துல போயிருக்கிறதுனால எனக்கு இது 40 வருஷம் 50 வருஷம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அனுபவம்னால நான் எங்க யாத்திரைக்கு போனாலும் எங்களை பாத பூஜை பண்ண விடவும் மாட்டாங்க. இப்ப கூட நான் முத நாள் புவனேஸ்வரி அம்மா வீட்டுக்கு போக்குள்ளே அவங்களும் பாத பூஜை கொடுத்து அந்த கும்ப மரியாதையோட எப்படி நம்ம வகுப்புல பாட்டுப்படிக்கு செய்யறோமோ அது மாதிரி புவனேஸ்வரி அம்மாவும் எங்களை எல்லாம் அப்படிதான் வர வச்சு அவங்க அன்னம்பாடிப்பு பண்ணாங்க. அவங்களும் ரொம்ப சிறப்பான ஒரு அன்னம்பாடிப்பு செய்தாங்க. மொத்தத்துல நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தா எப்படி ஒரு தாம்பழம் கொடுப்போமோ அந்த மாதிரி ஐயா செஞ்சாரு. எல்லாரும் கடைசி முடிவு போக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா போகணும்னு சொல்லி ஒரு பைய எடுத்து வச்சு இந்த தட்டெல்லாம் வாங்கி பழமெல்லாம் வாங்கி அதெல்லாம் போட்டு கொடுக்கணும்ன்ற எண்ணம் கூட ஐயாவுக்கு இது இவ்வளவு சிறப்பா செஞ்சாருன்னா அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான. ஒரு தனி மனிதரா இருந்து அடியனுக்கு மட்டும் 4 வேளை கிடைச்சது, 1 வேளை 2 வேளை இல்ல, 4 வேளை சாப்பிட்டாலும் சொல்லிட்டே இருப்பேன். 4 வேளை ஐயா விட்டு உணவு எடுத்துக்கிட்டேன். அவருக்கு எவ்வளவு செலவாச்சோ பெருமானே. 4 பேர் நாங்களாம் 4 வேளை உணவு சாப்பிட்டோமே, அவங்க வீட்டுல நம்ம வீட்டுல 1 வேளை உணவு சாப்பிட்றதுக்கு நம்ம இது பண்றோமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டேன். அந்த 4 வேளை உணவையும் ஒருத்த ஆளா இருந்துகிட்டு அது ஏற்பாடு பண்ணி அது வரவங்களை கவனிச்சு சாப்பாடு பரிமாறினாலும் அந்த அன்பினால எல்லாரும் போங்க சாப்பிடுங்க, அங்க செய்யுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு அவருடைய எண்ணம் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதெல்லாம் நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன்னு கேட்டா இந்த சொல்றது மட்டும் இல்லாம செயல்படுத்தணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஐயா சிறப்பா செஞ்சாரு. எல்லா அடியார்களும் பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. முக்கியமா எனக்கு ராகவன் ஐயா வரவும் தெரியும், சரவண ஐயா வர்றதுன்னு தெரியும், 63,000 ரூபாய் வருதுன்னு தெரியும். ஆனாலும் எனக்கு அதை அடக்கி வைக்க முடியல. ஐயா கிட்ட சொல்லியே ஆயில்லோ அப்படின்ட்டு அப்படியே போட்டு உடச்சிட்டான். என் தங்கச்சி சொல்லிட்டான். ஐயாட்ட கொஞ்சம் கடைசி நேரத்தை தான் சொன்னோம், முத நாள் வரைக்கும் சொல்லவே இல்லை. ராகவன் ஐயா தான் எனக்கு ஃபிளைட் ஏறதுக்குள்ள அம்மா எனக்கு டிக்கெட் கிடைச்சிச்சுமா, நான் கேன்சல் பண்ணிட்டு முத நாளே வந்துடுறேம்மா அப்படின்னு இருப்பாருங்க. அளவில்லா ஆனந்தம். அவர் ஃபிளைட் ஏறதுக்கு தெரியும். அவர் இறங்கி நம்ம அம்மா சாந்தி அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் அங்கிருந்து வரமா அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷங்கய்யா, வாங்கய்யா வாங்கய்யா அப்படின்னும். அதெல்லாம் அவர் வருது, சரவணையா வருது, பஸ்ல வரமா நானே அப்படின்னு அவர் சொன்னது எல்லா விஷயம். ஆனா ஐயா ஆச்சரியப்பட்டார். சரவணையா வருவாரா அப்படின்னு கேட்டாரு. கண்டிப்பா வருவாரு சாமி அப்படின்னு சொல்லி அழுத்தமா சொன்னேன். ஐயா என்ன நினைச்சாரு, எனக்கு தெரியவே தெரியாது கடைசி வரைக்கும். 63 நாயன்மார்கள் மாதிரி ராகவன் ஐயா வர்றதும் சரவண அம்மா என்ன சொன்னாங்க, சாந்தி அம்மா அவர் ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நைட்டு கொஞ்சம் லேட்டா கிளம்புறதுனால வர முடியலன்னு நான் பயங்கர கோபத்துல தான் வந்துடுறேன். ஆனா கோபம் இருக்கும், ஆனா அடியார்கள் முகத்தை பார்த்தோன்னே தடக்குன்னு காலில் விழுவேனே தவிர அந்த கோபம் ஒரு செகண்ட் கூட நிக்காது. அடியேன் அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தவங்க எல்லாரும் பார்த்து. ஆனா கண்டிப்பா வருவாருன்னு சொல்லிட்டு தான் மாதிரி ஐயா சரவண ஐயா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரையும் பார்த்துட்டோம். என்ன மனைவியோட வரல, மகாலட்சுமியோட வந்திருந்தானா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அம்மா விட்டுட்டு வரல, மத்தபடி எல்லா அடியாரும் வந்திருந்தாங்க. எல்லாரையும் சந்திச்சோம், எல்லா திருவிடையில விழுந்து வணங்கணும். ஐயா சொன்ன மாதிரி நாம அன்னம்பாடிப்பு செய்யனா நாம செஞ்ச மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். ஐயா 3-4 வேலை போட்டதுக்கு என்னமோ நான் என்னமோ செஞ்ச மாதிரி எனக்கு அவ்வளவு ஒரு ஆனந்தம் கிடைச்சது. அவ்வளவு நல்லா இருந்தது எனக்கு. என்ன அந்த குழந்தைங்க எனக்கு முக்கியமா அதான் எல்லாரும் அதான் சொல்றாங்க. நான் என்ன பண்ணுவேன் உண்மையிலேயே என்னுடைய இதுன்னா எங்க பேர முடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. வந்ததுமே நான் சாப்பாடு கொடுத்துருவேன். அம்மாவாட்டையும் எங்க மருமகளாட்டையும் எப்பா நீங்களா சாப்பிட்டுருப்பா, நேரம் ஆகுதுப்பா சாப்பிட்டுடுங்கப்பா அப்படின்னு. ஆனா எங்க பிள்ளை மட்டும் சொல்வா, யார் நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தாலும் அவன் இருந்து கடைசி வரைக்கும் அவங்கள சாப்பிட வச்ச தான் அவன் சாப்பிடுவான். நாங்களும் அப்படிதான் சாப்பிடுவோம். எங்க கணவராகட்டும், எங்க பிள்ளையாகட்டும், மருமகளாகட்டும். குழந்தைங்க மட்டும் நாங்க செய்ய மாட்டோம். குழந்தைங்க நீ சாப்பிட்டுடுங்கப்பா, நேரத்தோட சாப்பிட்டுருங்கப்பா, தூங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சிருவோம். ஆனா அந்த 2 குழந்தை எனக்கு சாப்பிடலன்னு தெரியும். நான் கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறேன், வாங்கம்மா ஃபர்ஸ்ட் பந்தியில உட்காந்து சாப்பிடுங்கம்மான்னு. இல்ல பாட்டி நீங்க சாப்பிடுங்க, நாங்க அப்புறமா சாப்பிடுறோன்றாங்க. அப்படியும் அவ சின்ன வரமாட்டேன்ட்டா. பெரியவங்க பேசிட்டாங்க, அவ உட்காந்துட்டா. சின்ன பாப்பா வரவே மாட்டேன்ட்டா. ஏன்னா கடைசியில சாப்பிடுற, கடைசியில அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருப்பாரு, அப்புறம் கடைசியில தான் சாப்பிட்டா அவ.
அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி எல்லாரும் கேட்டு கேட்டு இது பண்ணிட்டு இருந்தா. ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அவ எல்லார்ட்டையும் பழகினது, பெரியவளோட சின்னவ எல்லார்ட்டையும் உண்டிட்டான். அப்படி பேசணும், அப்படி பழகினா சின்ன குட்டி. அந்த அளவுக்கு எல்லாரு மேலேயும் பாசமா இருந்தா. என்ன 1008 தடவை பாட்டி 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 தான் இருப்பா. எனக்கு எத்தனை தரம் பாட்டின்னு கூப்பிட்டுருப்பா. ஆனது முதல்ல வந்து வேற இன்னும் கூப்பிட்டா. டே நான் பாட்டினே கூப்பிடுறா, இதெல்லாம் கூப்பிடாதரா, பாட்டி தாண்டா எனக்கு பிடிக்கும், பாட்டினே கூப்பிடுறான்னு அவர் பாட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்பத்தான் கூப்பிடுவோம், எல்லாத்தையும் அப்பத்தான் கூப்பிட சொல்லுவோம். அதனால அப்பத்தான் கூப்பிட சொல்லுவோம். வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அவங்க என்கிட்ட சொல்றது முருகர் பாட்டி, முருகர் பாட்டி வந்துட்டாங்களா, முருகர் பாட்டி தேவமான்னு தர தெரியாது, முருகர் பாட்டி வந்துட்டாங்களா அப்படின்னு. அந்த மாதிரி மகிழ்ச்சிங்க சுவாமி. பாட்டி பாட்டின்னு கூப்பிடுறேன். எனக்கு அந்த அப்பத்தா அது ஆயால எனக்கு வேணாண்டா, பாட்டினே கூப்பிடுறேன்னா பாட்டி தான் கூப்பிட்டா. போற கடைசி வரைக்கும் எனக்கு பாட்டி பாட்டி தான் ரொம்ப சந்தோஷமா கூப்பிட்டுட்டு இருந்தா. எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது. எல்லா விதமான ஐயா நீங்க புக்கு நாங்க வாங்கினது கூட ஐயா என்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து வச்சிருந்தாரு. ஏற்கனவே ஐயா புக்கு கொடுத்து எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணுமான்னு சொன்னாரு. அதுலதான் நாங்க கொஞ்சம் புக்கு வாங்கணும். அப்புறம் மேல தேவைக்கு கொஞ்சம் புக்கு வாங்கணும். அது கூட அடியனுடைய செலவு கிடையாது, அது கூட ஐயாவுடைய செலவு தான். அது சொல்லல, அதை நான் சொல்லிட்டேன். அது கூட நானு ஏன்னா எனக்கு ஏற்கனவே கொடுத்தாரு. அம்மா நீங்க ஒரு கந்தபுராண புக்கு, எனக்கு கந்தபுராண புக்கு எனக்கு வேணாங்க, ஏன்னா கேட்கல வாங்கிக்கினேன். கடைசியில நான் வாங்கல அந்த புக்கை. இருந்தாலும் ஐயா கையாலதான் நான் வாங்குவேன். கடைசியில கேட்டு வாங்கினேன். சாமி எனக்கு தட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் கையாலே நான் வாங்கிட்டு தான் வந்தேன். அது வந்து நம்ம ஏன்னா அவர் ஒரு மரியாதையா செய்யக்குள்ள நம்ம அது வாங்காம இருக்கக்கூடாதுன்ட்டு அதை கேட்டுதான் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளவு நல்லா இருந்ததுங்க. என்ன எனக்கு ஐயா மாதிரி ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. எல்லா அடியாரும் உக்காந்து ஒரு கலந்துரையாடல் ஒரு 20 நிமிஷம் எல்லாரையும் அறிவுப்படுத்தி, நான் இந்த ஊரு நான் அந்த ஊருக்கு ஒரு 20 நிமிஷம் பேசிட்டு இருந்தா எனக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஐயா சொல்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் எல்லாரும் கிளம்பிட்டாங்களே அப்படின்றது இதா இருந்தது. அப்புறம் எல்லாரும் கிளம்புக்குள்ள ஐயா இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு, எல்லாம் கொடுக்க முடியாத போயிடுமேன்னுட்டு அம்மா கிளம்புறமான்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் வாங்கி வந்தெல்லாம் வீணா போயிடுவேன்ட்டு எல்லாருக்கும் வச்சு ஐயா சொல்ற மாதிரி அம்மா பழமெல்லாம் வைக்கணும், அப்படி வைக்கணும், இப்படி நாங்களாம் கவர்ல போட்டு கொடுத்துருவோம். என்ன வைக்கிறது தெரியாது. ஐயா வந்து தட்டுல வச்சு கையில கொடுத்துதாம கவர்ல போடணும்னு சொன்னார். அவர் சொல்ற மாதிரி நாங்க எல்லாம் செஞ்சு கொடுத்தோம். முக்கியமா அவங்க மனைவி மனசை மறக்கவே முடியாது. அந்த சிரிச்ச முகம் தான் கடைசி வரைக்கும் தான் அவங்க அழுதுது நான் பார்த்தேன். அந்த மாதிரி சிரிச்ச முகத்தோட எல்லாரும் வரவேற்று சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்ட். சிரிக்கிறதுனே தெரியாம இருக்கிற காலத்துல அம்மா சிரிச்சு எல்லாரையும் கவர்ந்துட்டாங்க. அவங்க மனைவி சித்ராம்மா, அவங்க அம்மா அமைதியின் குணமே அவங்க அம்மா தான். அப்படி இருந்தாங்க. சித்ரா சிரிச்சே எல்லாரையும் மயக்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தது. எல்லா அடியாரும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒரு சிறு வருத்தம் கூட இல்லை. நானாவது கொஞ்சம் மிரட்டி இருப்பேன், வாங்க மைக்க புடுங்கினேன், போதும்பா அருணகிரி ஐயா போதும், சாப்பிடணும்னு 40 பேர் சாப்பிடாம இருக்கிறாங்க, போதும் பாடந்து போதும், இடத்த காலி பண்ணுங்க, எல்லாரும் சாப்பிடணும்னு சொல்லி அந்த உள்ள 2 பந்தி போட்டு அப்புறம் பின்னால நாங்களாம் பின்னால உட்காந்து சாப்பிட்டோம். நான் டைம் ஆயிப்போச்சு, மணி 3 ஆயிப்போச்சு, 3 மணி வரைக்கும் நம்ம சாப்பிடாம இருக்கிறோமே அப்படின்னு கொஞ்சம் பாட்டு போதுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொஞ்சம் வேகமா சொன்ன. போதுங்க சாமி அருணகிரி ஐயா போதும் பாடுறது, அப்புறம் மதியானத்துக்கு மேல நம்ம பாடலாம் அப்படின்னா கடைசியில பார்த்தா மதியானத்துக்கு மேல பாடுறதுக்கு வாய்ப்பே இல்லாத போயிடுச்சு. எல்லா அடியாரும் கிளம்பிட்டாங்க. நாங்க ஒரு 6 மணிக்கு கிளம்புறதாதான் முடிவு பண்ணிருந்தோம். எல்லாம் கும்பலா ஒரு கலந்துரையாடல் பண்ணிட்டு சாகசமா ஐயா விட்டோம்னா ஒரு டீ சாப்பிட்டுட்டு அதையும் விடக்கூடாது, அதையும் சாப்பிட்டுட்டு கையிலயும் பார்சலையும் வாங்கிட்டு 6 மணிக்கா கிளம்புறாதான் முடிவு பண்ணியிருந்தோம். ரொம்ப அருமைங்கய்யா. உங்க திருவடியில மீண்டும் மீண்டும் விழுந்து வணங்குறேன். இந்த மாதிரி ஒரு சிறப்பா செய்ய முடியாதுங்க. யாராலையும் இவ்வளவு சிறப்பா செய்யறது கஷ்டம்தான். நாங்களாம் சேர்ந்து செய்தாங்க எல்லா அடியார் கூட்டமும். ஆனா நீங்க ஒற்றையாவே இருந்து இவ்வளவு அழகா கொண்டு போய் இவ்வளவு சிறப்பா செஞ்சீங்க. உங்க திருவடி தாமலே சென்னிமேல் சுட்டு வணங்குறேன். மற்ற அடியார்களை எல்லாருமே வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக சந்திராமா பேசுங்கம்மா. சந்திராமா. அம்மா திருவடி வணக்கங்கம்மா. அனைத்து அடியார் திருவடி வணங்கிக்கிறேங்க. அம்மா கேக்குதுங்களா? கேக்குது. முகத்தை காட்டி பேசுறோம். எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். இல்லம்மா நான் நீங்க வெளியில இருக்கிறேன், அதனாலதான் முகத்தை காட்டாம கிடையாது. எந்த வெளியில இருந்தாலும் இருட்டா இருந்தாலும் நாங்க பாப்போம். நீங்க பேசுங்க. அப்பா கூப்பிடுறாங்க. ஐயா திருவடி வணங்குறேங்க. என்ன அழகா தெரியுது, பளிச்சுன்னு தெரியுது. இந்த அம்மா நான் பெங்களூர்ல இருக்கிறேங்கம்மா, அதனாலதான் அப்படி சொன்னேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. ஐயா உங்களுக்கு உடல் நல்லா இருக்குது இல்லைங்களா? நல்லா இருக்கேன் சார். பெருமான் பெருந்தருள் சிறப்பா இருக்கேங்க. சரிங்க ஐயா.
ஐயா நிறைய பேசிட்டாங்க எல்லாரும். நான் சுருக்கமா சீக்கிரமா முடிச்சுக்கிறேன். இந்த மதுரை பயணங்கிறது வந்து எனக்கு ஒரு புனிதமான பயணம் அப்படின்னே சொல்லலாங்க ஐயா. ஜானகி அம்மா தான் எனக்கு கூப்பிட்டாங்க. இவர் அனுப்புவாரா இல்லையான்னு ஒரு பயத்தோடயே தான் கேட்டேன் நானு. கடலூருக்கும் போகல, எங்கேயாவது அனுப்புங்களே அப்படின்னு. அப்போ அனுப்புறேன்ட்டாங்க. ஒரே சந்தோஷம். அன்னையில இருந்து என்னைக்குடா நாள் வரும் அப்படின்னு. வந்தது நாள் வந்து இருந்தும் ஒரே ஒரு பயங்கர அதிர்ச்சின்னா ராகவன் ஐயா கூட வந்திருந்தாரு. அதுக்கு மேல அம்மா சொன்னாங்க, நம்ம கூட அம்மையப்பனும் டிராவல் பண்றாங்க, நாயன்மார்க வர்றாங்க. அப்பா அந்த சந்தோஷம் வார்த்தையில சொல்ல முடியல என்னால. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நம்மோட அப்பா அம்மா வராங்க, அவங்களோட நம்ம பயணம் பண்றோம் அப்படின்னு. ராகவன் ஐயா கிட்டயும் பேசிக்கிட்டே வந்தா நிறைய சந்தேகங்கள் அவங்க நிறைய எங்களுக்கு தீர்த்து வச்சாரு. அவ்வளவு அந்த குறுகிய நேரத்துல நிறைய எங்களுக்கு சொன்னாரு. பயணம் ரொம்ப இனிதான் முடிஞ்சது. மதுரை பக்கம் மதுரை வந்துருச்சுன்னு போது ஒரே அந்த மதுரைனாலே ஆன்மீக சுடர். அங்க வந்து பக்தி பாசம் அந்த கருணை அப்படிங்கிற நறுமணத்தை தாங்கிய மதுரை அப்படின்னு நாம் படிச்சிருப்போம். அது உண்மையிலுமே நாங்க எல்லாம் அனுபவத்துல பார்த்தோங்க ஐயா. உங்களுடைய அந்த வரவேற்பு, அந்த விருந்தோம்பல், அப்பா எங்க கோயம்புத்தூர்ல வந்து சரவணையா ஓவியமா எல்லாம் சேர்ந்துதான் கவனிச்சாங்க. கடலூர்லயும் பிரேமம்மாளோட எல்லாரும் சேர்ந்துதான் கவனிச்சாங்க. இங்க ஒத்த ஆளா நீங்க நின்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ண அந்த டிஃபன் சாப்பாடு ஆகட்டும், நீங்க கவனிச்ச விதம் ஆகட்டும், கைலாய வாத்தியம் அப்பப்பா எதை சொல்ல எதை விட அவ்வளவு ஒரு இதா இருந்தது. ரொம்ப அதுல பிரேமா அம்மா எல்லாரையும் மைத்திலி அம்மா எல்லாம் பார்க்க ஒரே சந்தோஷம். அங்க நானாவே இருக்கல, ஆன்மா மட்டும்தான் ஆனந்தத்துல ஆடிக்கிட்டு இருந்தது. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதுல ஒன்றுக்கு அடியாரா எல்லாரும் சேர்ந்து திருவாசக பாடின நிகழ்வு, அது வந்து தெய்வீக பாடல்கள் அப்படின்னே சொல்றதுனாலயே இன்னும் மதுரை முழுசுமே அந்த ஆன்மீக நாதம் பரவி இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருந்தது. பாடல்கள்ல மூழ்கிய அடியார்கள் வந்து கும்மி அடிச்சு மகிழ்ந்தது. அந்த அதோட அந்த இறைவனோடவே நாம வந்து ஒன்றா கலந்து விட்டுட்டோம். அப்ப நம்மளை நாம மறந்துட்டோம் அப்படின்னு தான் எல்லாருக்கும் இப்படி எல்லாம் மறந்துட்டேன், உண்மையாலுமே மறந்துட்டு இருந்தேன். அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்தது. இந்த பக்தி சுடருங்கிறது நிறைஞ்ச அந்த கணம் ஐயாவின் இல்லம் வந்து சிவலோகமாவே மாறிட்டுதுன்னு தான் சொல்லணும். அங்க அடியார்களோட அந்த அன்பு ஆனந்தம், இறைவனோட ஒன்று கலந்த அடியார்கள் வேற எந்த நினைவும் இல்லாம எல்லாம் மறந்த நிலையில அம்மையப்பனோட திருவடியில கரைஞ்சு ஆனந்தத்துல பொங்கி அந்த அப்படி எப்படி இருந்தோன்னு ஆனந்தத்துல பொங்குன அந்த நிகழ்வு அடியார்களுக்கு சிறந்த கைலாய அனுபவத்தையே கொடுத்தது எங்களுக்கு அப்படின்னு நாங்க சொல்லலாம். நீங்க அந்த யாத்திரை பத்தில சொல்லுவீங்க, சிவலோகம் நம்ம சிவலோகம் போனா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், நம்ம அதுக்கு போறதுக்கு இவ்வளவு பக்குவம் வேணும். நாங்க எந்த பக்குவத்திலையும் வரலைங்க. யானை சிவலோகத்தை பார்த்தோம், உடலோட பார்த்தோம். இந்த ஆன்மாதான் பார்க்கும்னு சொன்னீங்க, இல்லைங்க ஐயா, நாங்க உடலோட சிவலோகத்துக்கு வந்து சிவலோகத்துல அனுபவிச்சுட்டு திரும்பவும் எங்களோட வினையை கழிக்கிறதுக்கு நாங்க இங்க வந்துட்ட மாதிரிதான் நான் நினைக்கிறேன். அந்த இல்லத்துல வந்து நம்ம சொல்லணும்னா அம்மாவோட அந்த பரிவு, இவங்க சித்ராவோட அந்த சிரிப்பு, எல்லாம் அந்த குழந்தைகளோட ஒவ்வொருத்தருக்கோட கவனிப்பையும் மறக்கவே முடியாது. நீங்க சொன்னீங்க நல்லா, நான் கவனிச்சேன் இல்லையோ, ஒரு கடுகு அளவு கூட குறையில்லாம நிறைஞ்ச கவனிச்சிங்க ஐயா. அந்த குறைய காண்ற அளவுக்கு யாருக்குமே அங்க மனசுல இது இல்லை. எதோ நான் சொன்னேனே, நாங்களாவே இல்லைங்க ஐயா, அவ்வளவு ஆனந்தமா ஆடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. அந்த ஒரு நாள் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. சொல்லப்போனா நாள் பத்தலைன்னு தான் சொல்லணும். அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அந்த குறுகி எவ்வளவு நாள் நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தோம் அப்படிங்கறது முக்கியம் இல்லை, எத்தனை நேரம் இருந்தோமோ அந்த நேரம் நம்ம சந்தோஷமா இருந்தோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ்வளவு அந்த கொஞ்ச நேரமும் பூரா ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகம், அந்த அனுபவம் தான். யாருக்கும் வேற எந்த சிந்தனையும் வேற எந்த பேச்சும் அங்க இல்லவே இல்லை. அது நாமளே நானாவே இல்லாத போது அங்க பேச்சுக்கு அங்க வேற இடமும் இருக்கல. அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அந்த அந்த வந்து அந்த தருணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அடியார்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தது மட்டுமல்ல, அந்த மனசுல லைஃப் லாங் நம்மளுக்கு அது பசுமையா நிறைஞ்சு நிற்கும். அந்த மாதிரியான ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லாரையும் பார்த்தது. ஒரு சின்ன குறை என்ன, இனியும் அந்த இவங்களை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சேன் நானு. கடலூர் அடியார்கள் வராதது, அவங்களை எல்லாம் ரொம்ப லோகேஷ் பிரேமம்மா சொன்ன மாதிரி மத்த எல்லா அடியார்களையும் நாங்க அங்க எதிர்பார்த்தோம். அவங்களை எல்லாம் பார்க்காது கொஞ்சம் சரளாஸ்ரீ அம்மாவை எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணேன் நானு. இன்னும் அவங்க எல்லாம் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அம்மா சொன்ன மாதிரி எல்லாரையும் மத்தியானம் மேல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கலந்து உரையாடல் பண்ணியிருக்கலாம். அது ஒண்ணுதான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஏக்கமா இருந்தது. எல்லாரும் கலந்து நேரம் கொஞ்சம் நம்ம என்ன இருந்தாலும் வீடியோல தானே பாத்துக்கிறோம்,
நேர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் கலசம் வச்ச மாதிரி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. என்ன மத்தவங்களுக்கும் வாய்ப்பு சாப்பிட்டோன்னு எல்லாரும் போய் கொடுங்க. கொஞ்சம் படுத்துட்டாங்கம்மா. சாப்பிட்டோன்னு போய் எல்லாரும் கொஞ்சம் படுத்துட்டாங்க, அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. ஆமாங்கம்மா. ஆனா அது எதிர்பார்த்தம்மா. எல்லாரும் கொஞ்சம் ஒரு 5 ஒரு half an hour எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அது பெரிய குறை இல்ல, இன்னும் நல்லா இருந்திருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி இல்ல நல்லா அடுத்த சாப்பாடு எல்லாம் சங்கமத்துக்காக அது சான்ஸே இல்லைங்க வச்சிருக்கோம். ஐயா. அடுத்த காலையில சங்கமத்துக்கு டிஃபன், அது மத்தியானம் நடக்கும். சாப்பாடு, நைட் ஆகட்டும், அப்பா எல்லாமே சிறப்புங்க ஐயா. நைட்டும் குடுக்கணுமா? அது கூட குடுத்துட்டீங்க. இல்ல நான் குடுப்பேன் அப்படின்னு அதையும் நாங்க எல்லாம் சாப்பிட்டு அம்மையப்பன் தரிசனமும் நல்லா கிடைச்சது. உண்மையாலுமே உங்களோட அந்த அன்பு, அந்த பாசம் அங்க இருந்தது அன்பு மட்டும்தாங்க ஐயா. அடியார்கள், இறைவன், நாம, அவ்வளவுதான். அங்க வேற யாருமே இல்ல. அதனால வேற எந்த பேச்சுக்கும் இடமே இல்ல. அன்பு அன்பு அன்பு, அவ்வளவுதான் அங்க நிறைஞ்சிருந்தது. அது உண்மையா பூர்ணமான திருப்தியோட சந்தோஷத்தோட திருப்பியும் நாங்க இகலோகத்துக்கு வந்த மாதிரி இருக்குது கைலாயத்துல இருந்து. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நான் நினைச்சது யாத்திரை பத்தில சொன்னது எப்போ அதை பார்ப்போங்கிறது அது கண் கூட இந்த ஜனத்துல இப்பயே நான் பார்த்துட்டு ஒரு முழு திருப்தியா இருக்குதுங்க ஐயா. திருவடி வணங்கிறேங்க ஐயா. மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன். திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களும் யமுனாமா வந்திருக்காங்க, பேச சொல்லுங்கய்யா. அதான் பார்த்தேன், யமுனாமா வந்திருந்தாங்க, பாத்திருக்கேன். அதாவதுங்கய்யா, நமக்கு வாய்ப்பு தேவசேனாபதி ஐயா வருவாரான்னு பார்த்தேன். தேவசேனாபதிக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அப்பதான் 4 நாளைக்கு மட்டும் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இறந்துட்டாங்க, அப்படின்னு வர முடியாது அப்படி எல்லாம் சொன்னாரு. கடைசி நேரத்துல ஐயா நம்ம வரங்கம்மா, ஐயா நீங்க கூட பண்ருட்டில வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு. இல்லம்மா ட்ரெயின் கிடைக்கல, நான் வந்து இந்த பஸ்ல வந்துடுறேன் அப்படின்ட்டு அவரும் அவ்வளவு கஷ்டத்துலயும் தேவசேனாபதி ஐயா வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தா அவர் வந்ததும். அடுத்தது யமுனா அம்மாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அடியார்கள் அனைவரும் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் யமுனா அம்மா. நன்றிங்கம்மா. சிவாயினமே. அம்மா நீங்க பேசலாமா, நீங்க பேசுங்கம்மா. அனைத்து அடியார் திருவடி தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி பணிகிற சாமி குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. காலையிலிருந்து அடியனுக்கு வாழ்த்து அனுப்பிய அனைத்து நல்லுள்ளங்களும் நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு என்னால போனே வைக்க முடியல, அந்த அளவுக்கு நிறைய பேர். அம்மா எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க, அடியெல்லாம் மெய்யடியாராம். நான் மெய்யடியாரா என்னம்மா அப்படி அடிச்சது, எனக்கு சிரிப்பு தாங்க வந்துருச்சு. உண்மை உண்மை சொன்னா சில நேரங்கள்ல கசக்கும் எல்லாத்துக்கும், இல்லைங்களா ஐயா? எப்பவுமே திருடன் தான் திருடன் ஒத்துக்க மாட்டான், அது மாதிரி மெய்யடியார்களும் அப்படிதான். சிவசிவா. நானே சந்திரம்மா சொன்ன உடனே நான் கைதட்டல் போட்டது எதுக்கானா, நான் இதைத்தான் யோசிச்சு வச்சிருந்தேன். சிவலோகம் கூட்டிட்டு போவேன், சிவலோகம் கூட்டிட்டு போவேன் ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. உண்மையான சிவலோகத்தை அங்க பார்த்தோம் நாங்க. அடியன் உணர்ந்தேன் அதைய. முதல்ல உடலோட உணர்ந்துட்டோம். ஆன்மாவத்தான் போகும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க நம்ம உடலோடயே நம்ம அதை அனுபவிச்சிட்டோம். அந்த ஒரு நாள் நம்ம சிவலோகத்துல வாழ்ந்துட்டோம். அந்த ஒரு நிம்மதி நம்மளுக்கு சந்தோஷம் அப்படி இருக்கு. கண்டிப்பா. யமுனாமா, ஆனந்த ஐயா வீட்டுல இருந்த போட்டோ தான் நான் கட் பண்ணி போட்டிருந்தேன். அப்படிங்களா? ஆமா, அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அததான் கட் பண்ணி போட்டேன். அப்புறம் நீங்க முன்னாடியே வந்து எல்லா ஏற்பாடும் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் துணையா இருந்து முன்னாடி இருந்து எல்லாம் செஞ்சீங்க, அதை சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். நம்ம குடும்ப விழா, ஐயாவுடைய வீடு, ஐயாவுடைய விழானால நான் எதிர்பார்க்கவே, நம்ம குடும்ப விழா, அது நம்ம வீடு, அந்த ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு முதல் நாள் போனோம். அந்த ஒரு ஐயா வீடுன்னே இல்லையே, நம்ம வீடு. ஏதோ ரொம்ப வருஷம் பழகின மாதிரி, ரொம்ப நாள் போன மாதிரி, ஒரு புதுசுங்கிற மாதிரி அந்த எண்ணமே வரல நம்மளுக்கு. நம்ம வீட்டுக்கு நம்ம செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது அது ரொம்ப இல்ல எனக்கு தெரியும் ஐயாவுக்கு வந்து கையும் ஓடாது காலும் ஓடாது, சும்மா நாள்லயே அவர் பறப்பாரு. அப்புறம் இப்ப சொல்லவா வேணும். அதனால நான் இருக்கேங்க ஐயா, நான் வந்துடுறேன்னு 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இரவே பள்ளி முடிச்ச உடனே கிளம்பிட்டேன். போய் அண்ணன் வீட்டுல தங்கியிருந்தேன். எனக்கு அங்க சொந்தக்காரங்க வீடு நிறைய இருக்கிறதுனால அண்ணனுடைய இல்லத்துல தங்கிட்டேன். அடுத்த நாள் காலம்பரதான் ஐயாட்ட சொன்னேன், ஐயா நேற்று இரவே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஐயா சொன்னாரு, சாமி எனக்கு இப்பதான் உயிரே வந்திருக்குது, நீ அம்மா வந்துட்டாங்க, நீ எனக்கு பிரச்சனையே இல்லை எல்லாமே அப்படின்னாங்க. அப்புறம் போனோம், வேலைப்பாடு நடந்துகிட்டே இருக்குது. என் கூட வந்த தோழி சத்யபாமாவுடைய அம்மா என்னங்கிறாங்க, வீட்டுக்காரங்களே இப்படி இருக்கிறாங்க, நாம இங்க வந்து என்ன பண்ண போறோமோ தெரியல அப்படின்னு புலம்பிட்டே இருந்தாங்க. மேல போய் இப்ப உட்காந்துட்டாங்க. அங்க மேல வந்து வேலைப்பாடே நடக்கல. அவங்களுக்கு உள்ள இருக்கிற கொஞ்சம் கச்ச கச்சன்னு இருந்தது, வேலை நடந்துகிட்டே இருந்ததுங்க. எப்ப சுத்தம் பண்ணி இதெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு.
அப்புறம் அவங்க வேலை ஆயிட்டு இருக்க நாங்க ஆளுக்கு ஒண்ணா எடுத்து கூட்டுறக்கு துடைக்கிறக்கெல்லாம் ஒரு அம்மா சொல்லியிருந்தாரு ஐயா. அந்த அம்மாவும் கடைசி நேரத்துல வரல. அப்புறம் நாங்களே வரிஞ்சு கட்டிட்டு எல்லா வேலையும் செஞ்சு எல்லாம் கூட்டி தொடச்சு எல்லாம் இருக்கிற பக்கமெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமி எல்லாம் கழுவி விளக்கு போட்டு பத்தி பத்து வச்சு ஐயாக்கு சில அப்போதைக்கு தேவைப்படுற விஷயங்கள்லாம் கேட்ட கடையில போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அப்பவே ஐயாவுடைய அம்மா உணவுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லி ஐயா போய் உணவும் வாங்கிட்டு வந்தாரு. அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் வேலையெல்லாம் தொடங்குனாங்க. அப்புறம் சாயந்தர நேரம் நாங்க கோயிலுக்கு போலான்னு நினைச்சோம். சரி ராக்கால பூஜை பள்ளியற பூஜையும் பார்க்கணும், பிளஸ் சாயராட்சி பூஜை பார்க்கணும்னு தான் ஆசை. ஐயா சொல்லிட்டாரு, சாமி எங்கேயும் போக மாட்டாங்க, எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் இப்படி வந்து அடியார்கள்லாம் 7 மணிக்கே வந்துடுவாங்கன்னு. நான் அடிச்சு சொல்லிட்டேன், வரமாட்டாங்கய்யா, நீங்க எழுதி வச்சுக்கோங்கன்னு. இல்லம்மா இப்படி சொல்றீங்க, அவங்க வந்துருவாங்க அப்படி இப்படின்னாரு. கிடையவே கிடையாதுங்க, அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல சாமி நீங்க கோயிலுக்கு போக வேண்டாம் எனக்காக, இப்போ ஆட்டோ பிடிச்சி நேரா குரு தேட்டர் வந்துருங்க, அந்த தைவான் ஐயா அங்க இருந்தாரு, அவரை ரிசீவ் பண்ணி நான் அங்க இருக்கிறேன், நீங்க வந்துருங்கன்னாங்க. சரி நேரா ஆட்டோ பிடிச்சி அங்க வந்து இறங்கி கார் புக் பண்ணலான்னு பார்த்தோம். அப்புறம் இல்லைங்க ஐயா, காரை விட ஆட்டோவே ரொம்ப கம்மி, ஆட்டோக்கே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸுக்கு போறோம். ஐயா டென்ஷன்லயே இருக்காரு. ஏங்க இப்படி டென்ஷனா இருக்கீங்க, அதான் எல்லாரும் இருக்கிறோமல்ல, ஆளுக்கு ஒரு வேலையை செய்யலாம், நாளைக்கு நேரம் சொல்லுவீங்க, நம்ம இதுக்கா இவ்வளவு டென்ஷன் ஆனா சொல்லுவீங்க அப்படிங்காட்டிக்கு, சாமி உலகத்திலேயே இப்படி ஒரு கூலான பர்சனை நான் பார்க்கவே இல்லை, எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுது, எனக்கு ஆச்சரியமா இருக்குது சொல்லிட்டே வந்தாரு. ஐயா நம்ம ஒண்ணு நினைப்போம், அவன் ஒண்ணு நடத்துவான், அதனால நீங்க டென்ஷனே ஆக வேண்டாம், கூலா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே ஐயாவுக்கு போய் ஒரு ஷர்ட்டு வேஷ்டி, அப்ப அடுத்த நாளுக்கு அப்பதான் போய் ஷர்ட்டு வேஷ்டியே எடுக்கிறோம். அதை பண்ணிட்டு அத்தனை என்ன வடிவேலு சொன்ன மாதிரி இவ்வளவு அளப்பறையிலயும் ஒரு கிளுகிழப்பு கேக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு ஜிகர்தண்டா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகர்தண்டா குடிச்சாச்சு. அப்புறம் போய் பாத்திர கடையில அடியார்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம்னு ஐயா கேட்டாரு. இந்த மாதிரி தட்டே வாங்கி கொடுத்துடலாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு பொருளா மல்லிகைப்பூ வாங்குறோம், வெத்தலை பாக்கு வாங்குறோம், ஒவ்வொன்றா வாங்கி ஆட்டோ நிறைய நிறைஞ்சு போச்சு, தட்டு வாங்க அதை பண்ணா இதை பண்ணான்ட்டு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வீடு வரும்போது கரெக்டா 10 மணி ஆயிடுச்சு. ஏங்க சாமி 10 மணி இருக்குல்ல, ஆயிடுச்சு. ஒரு 9:30 இருக்கும், 9:30 இருக்கும்மா, 9:30 இருக்கும். உணவு வந்துருச்சு, அடியார்கள் இன்னும் வரல, உணவு சலிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் பிரேமாமா எல்லாமே 11 மணிக்கு, அது வரைக்கும் குழந்தைங்க யாருமே சாப்பிடல. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே ஃபோன் பண்ணி இன்னமா சாப்பிட்றீங்க, இன்னும் அடியார்கள் வந்தாலும் இருக்கிறவங்கள சாப்பிடுங்க, ஏன்னா இங்க எல்லாமே மாத்திரை சாப்பிட்ற கேஸுங்க இவங்க எங்கூட வந்ததெல்லாம். என்ன இப்படி இருக்கிறீங்க அப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடி குழந்தைங்க கூட சாப்பிடல. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அடியார்கள்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க எல்லாமே திட்டினாங்க, இப்படியா குழந்தைகளுக்கு எல்லாம் கூட சாப்பாடு விடாம இவ்வளவு நேரம் இருப்பீங்க அப்படின்ட்டு. ஆனா அவங்களையெல்லாம் பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஐயா அந்நேரத்துக்கு கைலைவாதியம் வச்சே ஆகணுங்கிறாரு. நான் தான் சொன்னேன், ஐயா எல்லாம் உலகமே போற தூங்குற நேரம் ஆயிடுச்சு, அந்நேரத்துக்கு போய் தட்டி எழுப்புனானா இருந்தா இருந்துட்டு போகுது, நம்ம அடியார்களை நாம வரவேற்கிற சாமி அப்படின்னாரு. அப்ப அது முறையில்லைங்க ஐயா, காலையில வர சொல்லி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்பவே ஒரு சங்கமம், ஒரே மகிழ்ச்சி. பொன்முடி ஐயானா ரெடியா வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, உடனே காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு ஜம்முன்னு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்புறம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டு எல்லாம் அளவுலாவிட்டு கிட்டத்தட்ட 12:45 12:50 பள்ளியற பூஜை பள்ளியற பாடல் பாடுற ஒரே கூட்டம் நம்ம கூட்டமா தான் இருக்கும். நான் சொன்னேன், தில்லையில கூட எல்லா பக்கம் ஒடுக்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தில்லையில ஒடுக்கும், இன்னைக்கு ஆளவாய் தான் தில்லையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பேசிட்டு சீரார் பவளங்கால் பாடிட்டு படுத்த ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. எங்க படுத்தமோ ஒளிய தூக்கமெல்லாம் வரல, ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தோம். அங்கங்க எல்லா அடியார்களும் படுத்தாங்க. ஆனந்தையா குட்டி போட்ட பூனையாட்ட எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தது. எங்கடா என்னடா பண்றாரு இவரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இல்ல என்னோட நைட் 1 மணிக்கு கூப்பிடும் போது நீங்க இப்பதான் படுக்க போற எல்லாரும் சொன்னீங்கல்ல, நைட் 1 மணிக்கு அடியனுக்கு அழைச்சோம் இல்ல உங்களை. ஆமா, சாந்தி அம்மா ஒவ்வொரு நேரமும் எனக்கு கிட்டத்தட்ட 10-15 நாட்களுக்கு முதல்ல இருந்தே சாந்தி அம்மாவும் நானும் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கிறோம். இது பிளானு, இப்படி பிளானு, 63 வரதை பத்தி சொல்லவே வேண்டாம், சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவ்வளவு நேரம் கட்டி காப்பாத்தினத காலம்பர வந்த அந்த கைலைவாதியக்காரர் அந்த நந்தி ஐயா, அவரு ஆனந்தையா பேசினாரு, மதிய வரைக்கும் நீங்க இருக்கணும், கட்டாயம் நான் வந்து மதிய வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிருங்க ஐயா அப்படின்னு கேட்டிக்கு, இல்ல சாமி அவங்க 1 மணி நேரம் தான் வாசிப்பாங்க அப்புறம் போயிருவாங்க அப்படின்னு கேட்டிக்கு, நீங்க இருங்க நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பேசிட்டு அவர்கிட்ட ரகசியமா சொன்னேன், இந்த மாதிரி 63 நடராஜ பெருமான் தாயி எல்லாம் சண்டிகேஸ்வரர் எல்லாம் வர்றாங்க, அதனால நீங்க இருக்கணுங்க ஐயா அப்படின்னு கேட்டிக்கு, அம்மா
தாயி 63 இங்க வரும்போது நாங்க எதுக்கு போறோம், நாங்க இங்கதான் இருப்போம், நீங்க சாயந்தரம் போன்னு சொல்ல வரைக்கும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் போய் சொன்னேன், ஐயா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிக்கு. அது என்ன நான் சொன்னா அப்படி சொன்னாங்க, நீங்க சொன்னதே சரின்ட்டாங்க அப்படின்னு கேட்டிக்கு. அதை நான் சிரிச்சுட்டு கம்முன்னு இருந்துட்டேன். மறுபடியும் ஆனந்த ஐயா வெளியில போய் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது உணர்ச்சி வசப்பட்டு அவர் சொல்லிட்டாரு, 63 இங்க வரும்போது நான் எதுக்குங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நான் வேக வேகமா எப்படி தலைவிரி கோலமா இருந்தவர் ஓடி வந்து, ஐயா இப்படி போட்டு உடைச்சிட்டீங்களே அப்படின்னு. இது தெரியலம்மா மன்னிச்சுக்கோங்க, அவர் சாமியே ஒன்றுத்திட்டாரா இருக்குது அப்படின்னு கேட்டி. சாமி என்னங்க சாமி இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னாரு. நான் அதுக்கு தான் போட்டோவுக்கு கேமராமேனுக்குலாம் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னேன். கையில வதிய கட்டாயம் சாமி இருக்குன்னா கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா அடியார்களை வரவேற்கிறதுக்கு கையில வதியத்துக்காரங்க எப்பவுமே வரமாட்டாங்க. ஆனாலும் அவங்க அதையே கேட்கறீங்க. இரவு படுக்கும் போது ஆனந்தையா மொபைல கொடுத்துட்டு போயிட்டாரு, சார்ஜ போட்டாச்சு. ராத்திரியில் பிடிச்சி அடிச்சுட்டே இருக்குது. கரெக்டா 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் அவர் பேர் என்னமோ சொன்னாரு, ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருந்தார் தொடர்ந்து. அவர் கால் பண்ணிக்கிட்டே இருந்தார், அவருக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தா. மற்ற அடியார்களும் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. கைலைவாதியத்துக்காரங்க 5 மணிக்கே வந்துடலாங்களாங்கம்மா அப்படின்னு கேட்டாரு. காலையில ஐயா எப்படா எந்திரிப்பாருன்னு, இந்தாங்க சாமி இந்த பொறுப்பு உங்ககிட்டயே ஒப்படைச்சுக்கிறேன், என்னால முடியல அப்படின்னு மொபைல் கொடுத்துட்டேன். அப்புறம் ஒவ்வொருத்தரா காலையில எழுந்து குளிச்சுட்டு காலை பூசை பண்ணும்போது ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாருமே மனம் ஒன்றி செஞ்சோம். அதான் சிவனடியார்களுடைய செயல்னா அதான் பாத்துக்கோங்க. சொந்த பந்தமெல்லாம் கூட நாங்கெல்லாம் கூட தவறா நினைச்சுக்காதீங்க. ஏன் நான் நினைச்சேன் நம்ம சுகன்யா கூட வரலையே, இவ்வளவு தூரம் பக்கத்துல இருக்குது வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா சுகன்யா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கூடயும் நல்லா பேசும். நம்மளாம் வந்திருக்கோம்னு தெரிஞ்சதே வராமையில இருக்காது, என்ன காரணமோ தெரியலையே அப்படின்னு. ஆனாலும் போய் பார்த்து வந்துடலாமான்னு கூட நினைச்சேன். எங்க நம்ம அடியார்களை பார்த்து அதுக்கெல்லாம் எங்கேங்க நேரம். அப்புறம் காலையில பூஜை முடிச்சுட்டு அப்புறம் நீங்களா கோயம்புத்தூர் அடியார்களா வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப களை கட்டுச்சு. அப்புறம் 63 கோயம்புத்தூர் அடியார்கள் வந்துதான் களை கட்டுனதே. கடலூர் அடியார்களும் களை கட்டினாங்க. இருந்தாலும் கோவை அடியார்கள் வரும்போது அது அந்த கலை வந்து நிறைவடைந்தது. ஆனா ஐயாவோட 5 வருஷ கனவு சிறப்பா நல்ல விதமா நடந்துருச்சுங்கம்மா. அது எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. அவங்க 5 வருஷமா இந்த கனவை கண்டுட்டு இருந்தாரு. அது அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. நான் வந்து சத்யா மிஸ்கிட்ட சொல்லிட்டே வந்துட்டு இருந்தேன், மிஸ் நான் வந்து ஆத்துக்கால் புதூர்ல இருக்கும்போது ஒரு சிவனடியார் கூட நான் கூட அடிக்கடி நம்ம குழுவுல சொல்லிட்டு இருப்பேன், ஒரு சிவனடியார்கள் கூட நம்ம வீட்டுல வந்து சாப்பிட்டது இல்லை, எனக்கு அடியார்கள் வரணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தாராபுரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. வந்தாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா ஆனந்தையா இப்பதான் வீடு கட்டினாங்க. இத்தனை வருஷத்துல அவங்க தலைமுறையிலே இப்பதான் வீடு கட்டினாங்க. வீடு கட்டின உடனே அடியார்கள் எல்லாரும் வந்ததும் இல்லாம 63 வந்துட்டாங்க, அம்பாளும் சாமியும் வந்துட்டாங்க. இது எவ்வளவு பெரிய புண்ணியம். அவர் நடத்தின வகுப்பினுடைய சிறப்பு இது. உணர்ந்து உள்கி நடத்தினால அத்தனை அடியார்களும் இந்த ஒற்றை மனிதனுடைய ஒற்றை சொல்லுக்காக இத்தனை ஊரும் கடந்து அப்படி எவ்வளவு பிரச்சனைகளை கடந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஐயா சொன்ன மாதிரி எல்லாமே பெரிய இடத்த ஆளுங்க, கட்டல் இல்லாம தூங்க மாட்டாங்க, ஏசி இல்லாம தூங்க மாட்டாங்க. ஆனா அவங்கள எந்த குறையுமே சொல்லாம நம்ம வீடு என்னுடைய வீடு அப்படிங்கிற அந்த உணர்வோடு எல்லாமே இருந்தாங்க. மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அடியேன் போய் பேசிட்டு இருந்தாங்க, அங்கங்க படு தூங்குனவங்களும் இருந்தாங்க. அப்படி பேசிட்டு இருக்கையிலேயே என் கூட வந்த தோழியும் 2 பேரும் சொல்லிட்டே இருந்தாங்க, நீ யமுனாமா போய் உட்கார்ந்தா நீ யமுனாமா விட மாட்டாங்க அவ்வளவுதானே. எனக்கு விட்டுட்டு வர்றக்கே மனசு இல்லை. கூட வந்தவங்களும் சொன்னாங்க, இவ்வளவு தூரம் முந்தானேத்து பிடிச்சி இருந்தீங்க, இன்னுமே உங்களுக்கு விட்டுட்டு வர்றக்கு வேற மனசு இல்லையா? இல்ல எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்சுட்டு வந்திருந்தா இன்னுமே எனக்கு திருப்தியா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்படி ஒரு ஆனந்தம். நம்மளுடைய முதல் சங்கமமும் சரி, அடுத்தடுத்த கடலூர் சங்கமும் சரி, இந்த சங்கமும் சரி. ஆனா என் கூட வந்த தோழி இன்னொருத்தர் நான் சொன்ன சங்கீதான்ட்டு, அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆசை, அம்மா தாராபுரத்துல எப்படியாவது இந்த 63 கொண்டு வந்து தாராபுரத்துல ஒரு விழா நடத்துறாங்கம்மா, அது சிறப்பா செஞ்சிடணுங்கம்மா. நான் கூட அருள்ஜோதி ஆசிரமம்னு ஒரு ஆசிரமம் இருக்குங்க, வல்லாருடைய ஆசிரமம். அங்க எல்லாம் பேசி எல்லா அடியார்களுக்கும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லைங்கம்மா, நாம எல்லாம் வசூல் பண்ணி இது பண்ணலாங்கம்மா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுங்கம்மா. இப்படியெல்லாம் கூட அடியார்கள் இருக்கிறாங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்கம்மா, நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க. உண்மையாலுமே சிவலோகத்தை அங்க நேர்ல பார்த்தோம். அதுதான் எல்லா அடியார்களும் சேர்ந்து பதிகம் பாடுனது, காலையில சிவபூஜை செய்ததும் சரி, திருவாசகம் பாடினது, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கும்மி அடிச்சது,
ஆடுனது நீங்க ஆடுனது பார்த்தோங்கிறத விட அனுபவிச்சோம். அதுதான் நிஜம். ஐயாவும் அம்மா குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து ஆடினாங்க. குடும்பமே ஆடிச்சு. அம்மா தான் வரல. ஆனா இது எல்லாரும் வந்து ஆடினாங்க. அம்மாவை தான் கூப்பிட்டோம். என்னை விட்டுட்டே பிரியவே இல்ல. வந்து வந்து ஒட்டிக்கிட்டா நல்லாவே. ரொம்ப அது நல்லா இருந்துச்சு அந்த இது. அம்மாவும் அப்படித்தான். நான் கிளம்பி வரும்போது கூட ஐயாவுடைய அம்மாவும் சொன்னாங்க, முத நாளே வந்து எங்களுக்கு எல்லாமே உறுதுணையா இருந்தீங்க அப்படிங்கிறதுக்கு, அம்மா இதை சொல்லாதீங்க, இது நம்ம வீடு, நம்ம தான் செய்யணும். எனக்கு தெரியும் ஐயாவுக்கு வந்து ஒருத்தரும் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஐயாவுக்கு நல்லா தெரியும். அதனால அடியன் வந்தா ஐயாவுக்கு ஒரு தைரியமா இருந்தா நான் முத நாளே வந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. ரொம்ப அந்த போய் மறுபடியும் போய் ஐயா அங்க சேலம் ஐயா சொல்லி கார் மகிழ்ந்து எங்களுக்கு கொண்டு வந்து கோவில்ல விட்டது. அம்பாளுடைய தரிசனம் ஐயாவுடைய 5 நிமிஷம் தான். அம்பாள் தரிசனம் 5 நிமிஷம், சொக்கநாதர் தரிசனம் 5 நிமிஷம். போன உடனே 10 நிமிஷத்துல வெளியில் வந்தாலும் நாங்களா தான் இருக்கோம். அவ்வளோ அற்புதமான தரிசனங்க. போன உடனே சிறப்பு தரிசனம் கிடைச்சதுங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. மன நிறைவோட தான் திரும்பி வந்தோம். ஆனா என்ன ஒரு குறை, எல்லாத்தையும் அனுப்பிச்சுட்டு வந்திருந்தா எனக்கு இன்னுமே நிறைவா இருந்திருக்கும். ரொம்ப சிறப்பா இருந்தது. அடியார்களுக்கு எல்லாம் பாத பூஜை பண்ணினது எல்லாமே சிறப்பா இருந்துச்சுங்க. எந்த குறையுமே சொல்ல முடியாது. குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே. அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஐயாவுடைய மனசு போலயே நடந்துச்சு எல்லாமே. அதே மாதிரி எல்லா அடியார்களும் அந்த ஒற்றை மனிதனுடைய ஒற்றை வார்த்தைக்காக வந்ததுக்கு சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல பெருமான்ட்ட அடியேன் விண்ணப்பம் வைக்கிறேன். இது போல தாராபுரத்துலயும் ஒரு தடவை விழா நடக்கணும், அதை சிறப்பா நடத்தணும்னு அடியேன் விண்ணப்பம் வைக்கிறேன். பார்க்கலாம் பெருமானுடைய பெருங்கருணை எப்படி இருக்கணும். எல்லாருடைய திருவடி தாமரையும் வணங்கிக்கிறேங்கம்மா. சிவாய. கண்டிப்பா நடக்குங்கம்மா, கண்டிப்பா நடப்போம். நாங்க எல்லாம் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோம். முன்னாலே வந்துடுறோம், வந்து நாங்க சிறப்பா நடத்தி கொடுக்குறோம்மா. சிவாய நம்ம. அது அம்மா ஒரு நளினமா ஆடுறாங்கய்யா. எனக்கு இது புதுசு இல்ல. ஏற்கனவே நாங்க யாத்திரையில போக்கல ரவுண்டு கட்டி ஆடினாங்க. அப்பா ஆடாதவ ஒருத்தி தான், நான் ஒருத்தி தான். எல்லாரையும் ஆட வச்சு அழகா உக்காந்து பாத்துட்டு இருந்தேன் நான். ரொம்ப சிறப்பா ஆடினாங்க. அங்கேயே ஒரு பெரிய ரவுண்டுங்கய்யா. அது ஓவியம்மா அவங்க உச்ச ஸ்தாயில ஒரு ராகத்துல வேற பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி இவங்க எல்லாருக்கும் ஆடினாங்க. ஆடாதவன் நான் மட்டும்தான் அதுல. அப்படி பாத்துட்டு இருந்தேன். ரொம்ப சிறப்பா ஆடினாங்க. இந்த மாதிரி எங்கேயும் போதுன்னு சொல்ற அளவுக்கு ஆடிட்டாங்க. அவ்வளவு நல்லா ஆடினாங்க. இடம் இருந்தது வச்சுங்க, 2 ரவுண்டு என்ன 3 ரவுண்டு கூட கட்டி ஆடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இடம் இல்லாததுனால கொஞ்சமா ஆடிட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டே இருந்தாங்க. அம்மாவும் ஜெகதீஸ்வரி அம்மா சான்ஸே இல்லை. அவங்களும் அவ்வளவு அழகா அந்த நளினமா ஆடுறாங்க. அதெல்லாம் பார்க்கல ரொம்ப அழகா இருந்தது. தனிப்பட்ட முறையில பதிவு போட்டிருந்தாங்க, யமுனாமா உங்களுடைய நடனம் ரொம்ப அற்புதமா இருந்தது, அதை நான் வீட்டுல பயிற்சி எடுத்து பார்த்து எனக்கு வரமாட்டேங்குது, நீங்க போட்ட ஸ்டெப் மாதிரியே நான் போட்டு பாக்குறேன் வரமாட்டேங்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் உண்மையாலுமே மகிழ்ச்சியா இருந்ததுங்க. சிவாயினம் சிவாயினம். சிவ சிவ சிவ. அடியின் ஓரிரு வார்த்தைகள். நம்ம கோவையில வந்து அடியன் போறேன், அங்க வரவேற்பு பூரண கும்ப மரியாதை இப்படிதான். அப்ப நான் கேட்கிறேன், இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா? இதெல்லாம் அப்ப நான் அடியேன் திருவடி வணக்கம் தான். இந்த மாதிரி எங்களுக்கு தான் நாங்க தான் 45 நாளா பேசி அம்மா தான் எப்படி வைக்கணும், என்ன செய்யணும், இப்படி கொடுக்கணும், பூரண கும்பம் கையில கொடுக்கணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படி எனக்கு போது. அப்புறம் அதே மாதிரி கடலூர்லயும் இப்படி திரும்பி பார்த்தா அம்மா தான் கொடுப்பாங்க. அம்மாட்ட தான் சொல்லுவேன், என்ன மனசு எனக்கு தோணாலம்மா இப்படி இருந்துக்கலாமா, இப்படி பண்ணிக்கலாமா, நல்லா இருக்குமா, இது எப்படி செய்யுங்கம்மா, இது எப்படி உதவி செய்யுங்கம்மா, அங்கேயும் அடியார் திருவடி வணங்குறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கம்மா அப்படின்னு அம்மாட்ட கெஞ்சுவேன். எனக்கு மதுரைக்கு நான் சொல்லிட்டேன், அம்மா வந்துறேன்ட்டாங்க. ஆனா அம்மா எதுவும் கால் பண்ணலையா? நான் என்ன நினைச்சேன், ஒருவேளை நான் ஏதோ பிழை செய்துட்டேன் போல, அம்மா ஏதோ இது பண்ணிட்டாங்க. அப்புறம் உண்மையிலே வந்து எப்படி இருக்கேன்னா, புதன்கிழமை வீடு பால் காய்ச்சணும். அது நிறைய உறவுகளுடைய அந்த ஒரு 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 ரணங்கள் எல்லாம் இருந்தது, என்னால மறக்கவே முடியாது. அது வந்து நான் மீடு ஏறவே முடியல. அடுத்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைன்றப்போ அடுத்தடுத்த வியாழக்கிழமை எங்களை வந்து என்ன சொல்லிட்டாங்க, எங்க ஹவுஸ் ஓனர் கண்டிப்பா நீங்க வீடை காலி பண்ணியே ஆகணும்ட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அதை கூட விட்டுருவேன், 1 மாசம் எக்ஸ்ட்ரா வாடகை கூட கொடுக்குறேன். ஆனா அடியாருக்கு வர்றப்போ கருவார் சோதிநாதனை பார்க்கலன்னா என்ன, அவன் அவங்கள பாக்குறதுக்கு தானே இருக்கான், அவன் அங்கவா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்க நம்பினா நம்புங்க, புதன்கிழமை எனக்கு பால் காய்ச்சிருக்கான். உலகத்துல யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, வியாழக்கிழமை டிராவல் பண்றேன் நைட்டு, வீடு பால் காய்ச்சிட்டு உடனே இப்படி டிராவல் பண்ணக்கூடாது, ஏதாவது முன்னப்பின்னா ஆயிடுச்சுன்னா வீடு மேல பழி வந்துடும், நீங்க பார்த்து போங்க அப்படி இப்படின்னு. எங்க அடியார்கள் இருக்காங்க, சொக்கநாதர் இருக்காரு, கருவார் சோதனை நடக்கிறது. நைட்டோ நைட்டா நானும் என் வைஃபுமே டிராவல் பண்றோம். டிராவல் பண்ணி காலையில வெள்ளிக்கிழமை காலைல இறங்குறோம். இறங்கி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி எல்லாத்தையும் பேக் பண்ணி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ட கால் பண்ணி எல்லாம் போய்கிட்டே, அதாவது வண்டியில போய்கிட்டு இறங்குறப்ப கூட டைம் இல்லை எனக்கு. போய்கிட்டே போனா கடைசியில என்ன சொல்லிட்டாங்க ஹவுஸ் ஓனர், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு துளியை நகர்த்தக்கூடாதுன்றாங்க ஹவுஸ் ஓனர்.
ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் கரார் தான் அவங்க எங்களுக்கு. சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி, அதுவும் உண்மைதான், அதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், இதெல்லாம் வர வச்சு எல்லாரையும் வர வச்சு அங்க பேக்கர்ஸ் மூவர்ஸ் உடனே அங்க பண்ணி அவங்க வீட்டுல இருந்து ஒரு துரும்பு எடுத்துட்டு போக கூடாதுன்றாங்க. நான் ஐயோ கருவார் சோதனை எப்படியாவது லவுட்டிட்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் தெரியாம கருவார் சோதிநாதரையும் நம்ம சிவகாமி தாயாரையும் பேக்ல தெரியாம உள்ள வச்சுட்டு அப்படியே அதை எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்து அவங்கள வச்சா அவங்க இடத்துல 1.5 மாசம் அவங்க அப்படியே எந்த பூசையும் காணாம அப்படியே ரொம்ப ஃபாட் ஆயிட்டாங்க 2 பேருமே. அம்மாட்ட சொன்னேன், எனக்கு அது கழுவுனா உடம்புல தெம்பு போயிட்டே இருக்கு, மனசளவுலயும் உடம்புலயும் தெம்பு போயிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்றது, இப்ப எப்படி அடியார்கள் பிளான் எல்லாமே கிளம்சியா இருக்கு. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா இப்படி வரும், இப்ப ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பிளான் எல்லாம் மாத்திக்கிட்டே இருக்கிறப்போ என்ன பண்றது, இது எப்படி நம்ம நினைச்சது நிகழ்த்த முடியாம போச்சு. இன்னும் 2 பஸ் சொல்லியிருந்தேன் சாமி, அடியார்கள் கூட வந்தா பஸ்ஸை ஏத்தி நம்ம பஞ்சபூத தலங்கள்னு மதுரையிலே இருக்கு. தென் திருவாலவாய சுவாமி, அப்புறம் ஆதி சொக்கநாதர், இம்மையில் நன்மை தருவாரு, அதுக்கப்புறம் முக்தீஸ்வரர் டெம்பிள், அடுத்து வந்து நம்மளுடைய திருவாக்கம்பூர், 5 தலங்களையும் பஞ்சபூத தலங்கள், மதுரை பஞ்சபூதம். இதை மட்டும் சாமி காமிக்கும், சொக்கநாதர் காமிக்கிறனாலும் காமிச்சிடலாம். நிறைய பிளான் பண்ணி அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். பார்த்தா கடைசியில அம்மா தான் சொன்னாங்க, ஐயா நாங்களே வண்டியில வருவோமே. பிரேமாமா, நான் 2 வண்டி சொல்லிட்டேன். பிரேமாமா சொன்ன, ஐயா நாங்களே வண்டியில வருவோமே, நீங்க எதுக்கு வண்டி சொல்றீங்கன்னாங்க. அப்ப அது நல்லதா போச்சுமான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்ல வந்தேன்னா, யமுனா அம்மா அவர்களுடைய அந்த வர்றேன் சார் நான் வர்றேன் அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து சரி அம்மா பாத்துக்குவாங்க அப்படின்னு. ஆனா அப்படி இருந்து கை கால் ஓடல. அம்மா பார்த்தேன் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மென்டலி ரிட்டார்டட் கேஸ் மாதிரி தான் நின்றுட்டு, என்ன பண்றதுனே தெரியல. உணவு சொல்லியாச்சு, மித்த உணவா ஒரு பெரிய விஷயம். உணவும் வரவேற்க, யாருமே உணவுக்கு இல்லாமல வரப்போறாங்க. ஆனா அவர்களை எப்படி விட சிவபெருமானை விட பன்மடங்கு வரவேற்கணுமே. நம்ம கிட்ட அந்த மாதிரி பணிவு இருக்குமா என்ன தெரியல. ஆனா அம்மா வந்த உடனே எனக்கு நிறைவு. ஆனா நான் நடுங்கிக்கிட்டே இருந்தேன். அம்மா இந்த படத்துல, கில்லி படத்துல கடைசியில ஒரு அந்த த்ரிஷா வந்து காஃபி குடிக்கிற மாதிரி, ஐயா பேசாம இருங்க, அவங்க வரப்போறோம், எனக்கு நல்லா தெரியும், என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தேன், என்னுடைய ட்ரெஸ் எல்லாமே அந்த வீட்டுல இருக்கு, எங்க எடுக்கிறேன்னு கூட தெரியாது. அம்மா ஒரு சட்டையும் ஒரு வேஷ்டியும் மட்டும் எடுத்துருவோம்மான்ட்டு எடுத்து அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி அடியார்கள் திருவடி வணங்குறது பண்ண. வீட்டுல பார்த்தா அதே மாதிரி கரெக்டா நாங்க வர்றதுக்கு அங்க நான் சொல்லிட்டே இருக்கேன், அம்மா வந்துடும். நம்ம நினைச்சு பாருங்க, நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். சப்போஸ் கோவை இது நம்மளுடைய சென்னை அடியார்கள் முன்னாடி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்துல நான் இல்லைன்னா உண்மையில சொல்றேன் உயிரே போயிட்டு இருக்கும். ஏன்னா அவங்க வர்றப்போ நம்ம எது பண்றப்போ இல்லையா, எதிர்கொண்டு வரவேற்கணும்ல, கைகூப்பியாவது வரவேற்கணும். பெருசா பண்ணாட்டினா கூட அந்த பாக்கியம் கூட இல்லாம போயிடுமோ நினைச்சு பதறிக்கிட்டு நாங்க எல்லாம் வர்றோம். கடைசியில பார்த்தா அம்மா வந்து அப்படியே ஹாயா உட்காந்து, அப்புறம் அம்மா விளக்கு மட்டும் ஏத்தி வச்சிரு. ஆனா அடியன் என்ன சொன்னாலும் சரி, அம்மா இப்படி பண்ணி கொடுங்கம்மா, அம்மா அடியனுக்கு அந்த உதவி மட்டும் 2 உதவி பண்ணுங்கம்மா. 1 தட்டு எல்லாத்துக்கும் கரெக்டா கொடுத்துடணும், 2வது அடியா இருக்கு திருவடி. அம்மா அடிக்கடி மாயேஸ்வர பூஜை ஞாபகப்படுத்திட்டே இருந்தாங்க. நான் சொல்லி, அம்மா மாயேஸ்வர பூஜையெல்லாம் இங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா சாமி எழுந்தருளியதே 9-11 மணி ஆயிடுச்சு. எக்ஸாக்டா 12 மணி. நான் என்ன நினைச்சேன்னா, முதிர்ந்த அடியார்கள் 5 பேரை மட்டும் உட்கார வச்சு பஞ்சாக்கர வடிவமா உட்கார வச்சு மாயேஸ்வர பூஜை நிகழ்த்திருன்னு நினைச்சேன். எல்லாரும் அவங்களுக்கு சாப்பாடு வைப்போம், எல்லாருக்கும் மாயேஸ்வர பூஜை பண்ண ஒரு பலன் கிடைக்கட்டும். ஒரு 5 அடியார்கள் மட்டும் வீட்டுல இல்லத்துல வச்சு சரியாக 12 மணிக்கு நம்ம அவங்கள வந்து உணவு ஒன்பிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு எனக்கு அது வேணும் இது வேணும், அங்க நான் நின்றுட்டு இருக்கேன் நான் நின்றுட்டு சொல்றப்போ அவங்கள அக்சஸ் பண்ணாம நான் இங்க உட்காந்துட்டு சரி நம்ம அடியார்களை மாயேஸ்வர பூஜை இந்த நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்போ நம்ம இதை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை பண்ணு. ஆனா என்ன காரணம்னா, யமுனா அம்மா வந்து நிக்கல அப்படின்னா கொஞ்சம் அடியனுடைய அந்த கொலாப்ஸ் ஸ்டேட்ல தான் கொஞ்சம் பதறி இருந்திருப்பேன். நம்ம சபரி பாட்டி வந்து தப்பா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்த மாதிரி வந்தவங்களுக்கு எல்லாம் தப்பா தான் எடுத்து கொடுத்துருப்பேன். அதனால அம்மா வந்து அதை வந்து அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க அந்த எத்தனையோ விஷயத்த பார்த்தது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க வந்து இப்படிதான் இருக்கும் கலப்படம். ஆனா சொக்கநாதரை இன்னைக்கு வரைக்கும் பார்க்கல. சொக்கநாதர் நினைச்சு நான் அப்படியே கண்ணீர் விட்டு கதறேன். அவங்க பாக்குறதுக்கான அனுமதியே கொடுக்கல. தொடர்ந்து காய்ச்சல் மற்ற விஷயங்கள் அங்க சுத்திக்கிட்டே இருப்பேன், 4 கோபுரத்தையும் சுத்திக்கிட்டே இருப்பேன். பக்கத்து சவரெல்லாம் தொட்டு பார்ப்பேன். உள்ள போறதுக்கான வாய்ப்பு அம்மா இன்னைக்கு வரைக்கும் என்னால கடின அடுத்த வாரம் வியாழக்கிழமை கிளம்புறதுக்குள்ள போயிடலான் இருக்கேன். யமுனா அம்மாவுடைய அந்த ஒரு பிரசன்ஸ் வந்து அடியன் அன்னை மீனாட்சி வந்து அவளே மறுவடிவம் எடுத்து வந்தது போலதான் அடியன் உணர். அவட்டதான் கேட்பேன், அம்மா முடியலம்மா என்னால செஞ்சுட்டேம்மா, அது எப்படி எல்லாம் கொண்டு வந்துட்டேன், அதை எப்படி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது, என்ன பண்றது ஒன்னும் புரியல, எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன், நீதாம்மா நடத்தணும், என்ன பண்றேன்னு தெரியலமான்னு அவகிட்ட உட்காந்து கண்ணுல கண்ணீர். அம்மா கால் பண்றாங்க, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அதே போல வந்தாங்க அவங்க வந்து இன்னும் நான் கும்பம் ரெடி பண்ணலாம், வந்தவங்களுக்கு கும்ப மரியாதையும் இன்னும் ஒரு 4 விதமான 4 அடுக்குல
4 அடுக்குல அடியார்களுக்கு வரவேற்பு வச்சிருந்தேன். ஒரு அடுக்கு மட்டும்தான் நீங்க எல்லாரும் பாத்துருக்கீங்க. 4 அடுக்குல அடியார்களுக்கு இப்பயே சொன்னோம்னா அடுத்த சங்கமத்துக்கு எல்லாத்துக்கும் உடைச்ச மாதிரி ஆயிடும்ல. அதனால இப்பயே நான் சொல்ல 4 அடுக்கு மரியாதை, 5 அடுக்கு மரியாதை, 5 அடுக்கு காவல் தான் கேள்விப்பட்டேன். ஆனா 4 அடுக்கு 5 அடுக்குல அடியார்களுக்கு மரியாதை செய்யணும். அடியார்களுக்கு இன்னும் அன்னம்பாளிப்புல வந்து வெறும் அடியன் வந்து நார்மலா வீட்டுல செஞ்சாலே அடியார்களுக்கு செஞ்சாலே அத்தனை காய்கறி வைப்பேன். இதுவே கம்மின்னு நான் சொன்னேன் அவங்க கிட்ட. இது எனக்கு இன்னும் கொஞ்சம் வைங்களேன், பண்ணுங்களேன். அவங்க சொல்லிட்டாங்க, ஐயா நீங்க கொஞ்சம் அன்னைக்கு வேலையெல்லாம் சிவனடியார்ட்ட தான் கொடுத்தேன். இதையுமே சிவனடியார், ஏன்னா சிவனடியார் தான் செஞ்சு கொடுக்கணும். அவங்ககிட்ட கொடுத்தனால அவங்க இன்னும் நல்லா, அவர் இன்னும் சந்தோஷமாயிட்டார். அவர் வந்தவர் பார்த்துட்டு சங்கம் ஊதி இந்த மாதிரி நான் லைஃப்லயே பார்த்ததுல என்னங்க இப்படி இருக்கு இந்த ஏரியால பெரிய இந்த ஏரியா புது ஏரியா, இந்த அடியார்கள் வந்ததை பார்த்துட்டு எவ்வளவோ பெரியவங்க பெரிய பெரிய இங்க இருக்கிற மக்கள் மாதிரி ரொம்ப பெரியவங்க எல்லாம் அடியனுக்கு இன்னைக்கு மரியாதை, ரோட்ல போனா கூட மரியாதையா செலுத்துவாங்க, வணக்கம் அப்படின்வாங்க. என்ன எதுக்கு நம்ம வணக்கம் சொல்றாங்கன்ற அளவுக்கு அடியார்களுடைய வரவு இங்க ஒரு பெருமையை சேர்ந்தது. யமுனா அம்மாவுடைய அந்த அம்மா வந்து அன்னை மீனாட்சி அப்படியே இறங்கி கிளி மட்டும் இல்ல, அவ்வளவுதான். மற்றபடி அவளே வந்துட்டான்னு தான் நான் நினைச்சு, அம்மா வந்துட்டாங்க இனி அம்மா சக்சஸ் ஆகிடும் அப்படின்னு நினைச்சா ஓகே நடத்துக்கிட்டு என்னை கூல் பண்ணி ஒரு வழியா இது பண்ணி எனக்கு சண்முக சுந்தரம் ஐயாவும் யமுனா அம்மாவும் ஒரு பேருதவியா இருந்தாங்க. இது ஆரம்பிக்கிறதுக்கு பிள்ளையார் சொல்லியா இருந்தாங்க. அதுல வந்து அடியன் வந்து அவங்க 2 பேருக்குமே பல கோடி தவங்கள் செய்திருக்கேன். அவங்கள பார்ப்பதற்கும் அவங்க திருவடியை வணங்குவதற்கும் அடியன் வந்து பல்காலம் வீழ்ந்து வணங்குறேன். வார்த்தைகளே இல்லை. இன்னைக்கு நல்ல நாள்ல அம்மாவோட பிறந்த நாள்ல அம்மா வந்து அனுபவம் சொல்றதுக்காக அம்மா சொல்லலாம் நினைச்ச அம்மா ஒரு நாள் வந்து அனுபவம் சொல்லிட்டோம். அவங்களுடைய பிறந்த நாள்ல இன்னைக்கு சொல்ல போனா நினைச்சு பாருங்க, ஓபன் பண்ணா திருவாசை சிந்தனையில தொட்டு பார்த்தா நினைது, போனெல்லாம் நினைது, வாழ்த்து மழை. அப்படி என்னடா அது மழை தண்ணி வர மாதிரி வருது இடம் சொல்லி பார்த்தா அவ்வளோ அன்பு. யாரும் சளைச்சவங்க கிடையாது. ஒரு எத்தனை பேர் லோகனையெல்லாம் போட்டிருக்காரு, அம்மா டீச்சர் அம்மா எங்களுக்கு வாத்தியார் அம்மா என்னமோ போட்டிருந்தாரு. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். அப்படி ஒவ்வொருத்தவங்களும் கொண்டாடுறாங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்களும் கொண்டாடுற ஒரே ஒரு குழுமம்னா அது திருவாசக சிந்தனை குழுமம் மட்டும்தான் நான் பதிவு பண்றேன். ஏன்னா இப்போ இங்க ராகவனையா கொண்டாடப்படுவாரு, பிரேமா அம்மா கொண்டாடப்படுவாங்க, சரஸ்வதி குருசாமி அம்மா கொண்டாடப்படுவாங்க, சாந்தா அம்மா, புஷ்பலதா அம்மா, சாருமதி அம்மா, லோகநாயகி அம்மா, கோலமால் அம்மா, செல்வி அம்மா, கமிர்த்தா அம்மா, அத்தனை அடியார்களும், சந்திரா அம்மா, கலாவதி தியாகராஜ், எல்லா அடியார்களும் இப்ப நான் ஒருத்தன் தலையில தூக்கி கொண்டாடினா எல்லாரும் தலையில தூக்கி தான் வைப்பாங்க. யாரும் யாரையும் இறக்கி இடுப்புல கூட வைக்கிறது கிடையாது, தலையில தான் தூக்கி வைக்கிறப்போ இந்த மாதிரி யானை அம்பாரி எங்க போனாலும் யானை அம்பாரி ஏறிக்கலாம்னு நினைக்கிற ஒரு பெரிய குழுமம் வந்து கண்டிப்பா இந்த ஒரு அன்பைத்தான் விதைச்சேன் அடியன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம யார்கிட்டையும் ஏற்றத்தாழ்வு இல்லாம சமமா அதுவும் தலையில தூக்கி கொண்டாடுகின்ற ஒரு உணர்வு எல்லாத்துக்கும் வரணும் அப்படிங்கிறத நினைச்சோம். அது இந்த குழுமத்துல அடியார்கள், அடிநாயகன் ஒரு நாய் தான், இந்த நாய் சொல்றதை கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா அடியார்கள் அப்படியே கேட்டு அதை செஞ்சு இன்னைக்கு வந்து அப்படியே அன்பு விரிந்து பறந்து இன்னைக்கு வாழ்த்து மலையிலே தெரிஞ்சிருச்சு. இது யமுனா அம்மாவுக்கு மட்டும் இல்லை, இப்ப திடீர்னு தெரியாத முகம் தெரியாத அம்மா சொன்னா கூட அவர்களுக்கும் இதே கொண்டாட்டம் தான். அதுதான் இந்த குழுமத்தினுடைய சிறப்பு. இப்போ யமுனா அம்மானா கொஞ்சம் இன்னும் ஒரு 10 பேர் எக்ஸ்ட்ரா போடுவாங்க, ஏன்னா அம்மா பிரசித்தம், அம்மா எல்லாருக்கும் பிரசித்தம் அப்படின்னா. ஆனா இது தெரியாதவங்க போட்டா ரெஸ்பான்ஸ் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கும் தலையில அந்த குடக்கூத்துன்னு கரகாட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குடக்கூத்து இங்க நிகழ்ந்தே தீரும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிவார்ந்த சமூகம், ஒரு அன்பு மிக்க இடம். அடியார்கள் ஒவ்வொருத்தருடைய பாதத்திலையும் சிவம் அப்படியே திரண்டு ஓடுனதை பார்த்தேன். அடியார்கள் பாதத்துல சிவம் திரண்டு ஓடுனதை பார்த்து அதை வாரி விழுங்கினேன் விக்கினேன் வினிகேடேன் அப்படின்ற மாதிரி விழுங்கி முழுங்க முடியலையே பெருமானேன்னு நினைக்கும் போது இதை நினைச்சு பாக்குறது கூட காரணம் இதுல. அந்த வகையில அடியர் தவா செஞ்சிருக்கேன். யமுனா அம்மா இன்னைக்கு எழுந்தருளியது, அடியார்கள் பேசியது. இன்னைக்கு பாருங்களேன், பேசினதே 3 பேர் தான், அதுவும் கலாவதி தியாகராஜன் அம்மாவை நான் இடையில என்னுடைய பேச காட்டி நிறுத்தி விட்டேன். இல்லாட்டினா அம்மா கொஞ்ச நேரம் பேசியிருப்பாங்க. அதனால அடியார் சங்கமும் அது வந்து இது ஏன் ஒரு நிமிஷம் சாமி, எல்லாம் ஒரு நிமிஷம் வாய்ப்பு இருந்தா உங்க 23 அடியார்கள் உங்க முகக்குறிப்பை மட்டும் முடிஞ்சா கொடுங்க, ஏன்னா அவங்களை பாத்துக்கிறேன் கொஞ்சம். ஏன் இந்த சங்கம நிகழ்வை பத்தி பேசணும், ஏன்னா நீங்க உங்களை பத்தியே நீங்க பெருமை மட்டும் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு பின்னாடி வர்ற யூடியூப்ல பாக்குறவங்க கூட நினைப்பாங்க. ஆனா இந்த தருணத்தை பேசி விரிக்க என்ன ஆகும், இன்னைக்கு வந்து கோவையில செஞ்ச அடியார்கள் செஞ்சத, இன்னைக்கு கடலூர்ல செஞ்சத, இன்னைக்கு மதுரையில செஞ்சத, இன்னைக்கு தாராபுரத்தை செய்யணும்னு அந்த எண்ணம் வருது இல்லையா. அடுத்து இல்ல எங்களுடைய ஏரியால நாங்க திரும்ப செய்யணும்ன்ற அந்த எண்ணம் வருது. அது எப்படி செய்யணும், அன்புல நிறைந்து செய்யணும், வேற எதுவுமே தேவையில்லை. அம்மா சொன்னாங்க, அம்மா நான் யமுனா மாட்ட கேட்கிறேன், முன்ன பின்ன ஐயா என்ன பண்ணாலும் நம்ம அடியார்கள் ஏத்துக்குவாங்கய்யா,
நீங்க பிழையே செய்தாலும் அதை ஏத்துக்குவாங்க. அப்ப அப்படியே தன் பெருமை தானறியா தன்மை என்ன சிவபெருமான் மட்டுமல்ல, சிவபெருமானை வழிபாடு செய்கின்ற அடியார்களும் தன் பெருமை தானறியா அவங்க எவ்வளவு பெரிய பெருமை மிக்கவர்கள். அடிநாயகன் இல்லத்துல அதாவது ஒடுங்கவே முடியாத அந்த பரம்பொருள் அது ஒடுங்கிய அடியார்கள் உள்ளத்துல ஒடுங்கி இருப்பது போல எங்கேயோ எப்படியோ இருக்கக்கூடிய அடியார்கள்லாம் நான் தாண்டி அந்த பக்கம் ஒரு பக்கம் ஒடுங்கி படுக்கிறப்போ சிவம் தானே இது, சிவத்தினுடைய தன்மை தானே இது. தன பெருமையை பேசாம நான் அவ்வளவு பெரியவன் சொல்லாம எனக்கு இது இல்லையேன்னு சொல்லாம எந்த இடமா இருந்தாலும் அந்த அன்பு ஒண்ணு இருந்தா போதும் நான் சுருங்கிருவேன்னு தன்னையே ஒடுக்கி கொண்ட சிவத்தை தான் நான் அத்தனை அடியார்களுடைய அந்த உருவலையும் பார்த்தேன். மீனாட்சியாவும் சொக்கநாதராவும் அடியன் அத்தனை அடியார்கள் களிறு வருவன கண்டேன் பிடி வருவன கண்டேன் என்பது போல ஒவ்வொருவரையும் அடியன் அன்னை பராசக்தி சொக்கநாதர் மீனாட்சியாவே தான் பார்த்தேன். அது மாற்றுக்கிறதே இல்லை. அதே மாதிரி எங்க வீட்டுல அந்த படம் வாங்க போனோம். எங்க வீட்டம்மா தான், இது ஒண்ணு மட்டும் சொல்லி முடிஞ்சது அவ்வளவுதான், ஒரே ஒரு நிமிஷம். படம் வாங்க போனோம், எங்க வீட்டம்மா தான் வர்றாங்க. எங்க மாமியார் சொல்றாங்க மகாலட்சுமி படமும் இல்லாட்டி ஒரே ஒரு பெண் தெய்வம் இருக்கிற மாதிரி வாங்கணுமா, அதுதான் வீட்டு வழக்கம். மகாலட்சுமியும் சரஸ்வதியும் வாங்க, அதுதான் நல்லது. என் வைஃப் அவங்க பேரே சரஸ்வதினால வாங்க அப்படின்னு. நானு எந்த இன்டர்வென்ஷனும் பண்ணல, என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம். விறுவிறுன்னு வந்தாங்க. வந்துட்டு அந்த பெரிய மீனாட்சி போட்டோ எடுத்தாங்க. எடுத்துட்டு என் கையில கொடுத்தாங்க. நீங்க நம்புங்க, வாங்கிட்டு எனக்கு என்னமோ பல நாள் நாம வயிற்றுல இருந்த மீனாட்சி அப்படியே அவளை பெற்றெடுத்தது போல கையில வாங்கி அப்படியே கண்ணீர் எனக்கு சொன்னேன், சித்ரா நீ என்ன பரிசு கொடுத்திருந்தாலும் எனக்கு அது நிறைஞ்சிருக்காது. அவளை என் கையில இவ்வளவு பெரிய அம்மாவை எனக்கு வாங்க முடியாம இல்ல, ஆனா அது ஓ மனசுல உதிச்சு வாங்குறப்ப எனக்கு இன்னும் மகிழ்ச்சியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அப்படியே கதறி அழுதேன். நான் கதறி அழுதேன். அவளை எழுந்தருள பண்ணி கதவு கூட உள்ளதான் மடிக்கணும்ன்ற மாதிரியான விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பார்த்து அடியன் அது செய்தது எல்லாமே உங்க எல்லாரையும் ஒரு சின்ன பிழை ஏற்பட்டுக்கூடாது. இந்த வீட்டுல அடியார்கள் எழுந்தருளப்போ எந்த பிழையும் வந்துடக்கூடாதுன்னு அடியன் ரொம்ப கவனமா பார்த்துட்டேன். அதுலயும் எனக்கு மனசு ஆறல. என்னால அது நல்லா பண்ணேன் நான் ஒரு காலம் சொல்ல மாட்டேன். உங்க அன்புக்கு அது நீங்க கோவையில பண்ண அடியார்கள் பண்ண விஷயத்தை விட, கடலூர் அடியார்கள் பண்ண விஷயத்தை விட, சென்னையில அம்மா ஒரு நாள் என்னை வரவேற்றதை விட அடியன் அது ஒரு பெரிய விஷயம் இல்லதான். உங்களுடைய பெருந்தன்மை அடியனை ஏத்துக்கிறீங்க. புழுத்தலை நாயேனை அப்படின்ற மாதிரி புழுத்தலை நாயேனை ஏத்துக்கிறீங்க. அப்பேற்பட்ட ஆற்றல் சிவபெருமானுக்கு மட்டும்தான் உண்டு. என்ன தப்பு பண்ணாலும் நல்லதுன்னு அது நம்ம அடியார்களுக்கு வந்துருச்சு. அப்ப நான் சிவமா பார்த்தது உண்மைதானே, அவங்க எல்லாரையும் சிவமா பார்த்தது உண்மைதானே. ஏன்னா சிவனுக்குத்தான் குறைகள் தெரியாது. சிவனுக்கு அன்பு காட்ட மட்டும்தான் சரி. சிவனுக்கு தன்னுடைய அடியார்கள் அரவணைக்க மட்டும்தான் தெரியும். அடியார்களோடு ஆடத் தெரியும். அவனுக்கு எதுவுமே தெரியாது, எந்த குறையும் தெரியாது. அதனால அந்த அடிநாயகன் செய்த பிழையெல்லாம் ஒண்ணும் இல்லை, நல்லா இருக்குன்னு சொன்னா சிவமாம் தன்மை பெற்ற அடியவர்கள் உண்மைதான், சாரூபம் பெற்ற அடியவர்கள் உண்மைதான்றதை அடிநாயகன் பல்காலம் மறக்கவே மாட்டேன். இது அம்மா சொன்ன மாதிரி 5 வருட தவம் இது. அது நிறைவேறிடுச்சான்னு கேட்டா ஒரு சதவீதம் நிறைவேறிருக்கு. இன்னும் 99% இருக்கு. வாழ்நாள் உயிர் இருக்கிறதுக்குள்ள அந்த 99% நிறைவேற்றுவதற்கு பெருமான் அருள் புரியணும். உங்க எல்லா திருவடியும் வீழ்ந்தே கிடப்பதற்கு அடிநாயகனுக்கு இருக்கின்ற பிறவிதோறும் இந்த அன்புமிக்க அடியார்கள் எங்கேயாவது பார்க்க முடியும். ஒருத்த அன்பா இருக்கலாம் சரி, 2 பேரும் அன்பா இருக்கலாம் சரி. அந்த ஜோதிக்குள்ள யாரெல்லாம் கலக்குறாங்களோ யாருக்குமே வெறுப்பு வராது, யாருக்குமே கோபம் வராது, யாருக்குமே அடுத்தவங்க மேல குறை சொல்ல வணக்கம். அப்படிப்பட்ட ஜோதியில கலந்து கருவார் சோதிநாதனோடு கலந்து நின்று ஒன்ற உடன் கலந்த அடியார்களுடைய திருவடி தாமரைகளை அடியன் பல்காலம் வீழ்ந்து வணங்குறேன். இந்த அன்பு என்னைக்குமே இருக்கணும். உங்களுடைய திருவடிக்கு நான் வைக்கிற விண்ணப்பம் அது ஒண்ணுதான். இந்த அன்பு என்னைக்குமே இருக்கணும். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வருகின்ற வெள்ளிக்கிழமை, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தானே நான் போறேன், அப்ப எதுக்கு நான் தேவலாம், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் சாமி போறேன். அப்ப இந்த வெள்ளிக்கிழமை நான் இந்த வெள்ளிக்கிழமை அடியன் பேசுறேன். இல்ல தொடரலாம், அனுபவம் தொடரலாம். புதன்கிழமையும் இருக்கு நமக்கு. அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமை தான் நம்ம போறோன்றதுனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் நாளை கழிச்சே கிளம்புறேன்ற ஒரு மென்டல் செட்டப்ல நான் பேசிட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. அதனால அடியார்கள் பேசுங்க. இன்னைக்கு 3 பேர் தான் பேசியிருக்கோம். ஏன் இதுன்னா இந்த அனுபவத்தை பெறுவதுதான் திருவாசகம் படிக்கிறதுக்கான விஷயமே. இந்த அனுபவம் 5 பேர் இந்த அனுபவத்தை பெறுவதுதான் திருவாசகத்தை படிக்கிறதுக்கான விஷயமே. நான் திருவாசகம் படிக்கிறேன், இந்த அனுபவம் கிடைக்கலன்னா திருவாசகம் படிப்பதனுடைய பொருள் பயன் இல்லை. ஆனா இந்த அனுபவம் கிடைச்சிருச்சு, நான் திருவாசகமே படிக்கலன்னா கூட சிவபெருமான் இந்த அனுபவ பிழிவைத்தான் எதிர்பார்க்கிறான். இத பேசி எற்பு தொலைதோறும் ஏற்றினன்ற மாதிரி அந்த நாங்க இந்த அடியார்கள் இப்படி கவனிச்சோம் அடியார்கள் திருவடி பேசுவதுதான் முதல் திருமுறையிலிருந்து 12 திருமுறை வரைக்கும். அதனால இந்த அடியார் திருவடியை அடுத்த அமர்வுல அடியனுக்கு ஞாபகப்படுத்துங்க.
அது வந்து அதாவதுங்க ஐயா, பாடலுக்கு பொருளோ விளக்கம் சொல்றது பெருசு இல்லைங்க. அடியார்கள் என்ன அனுபவிச்சாங்கன்றது தாங்க ஐயா. அந்த அனுபவம் தாங்க இப்ப நாங்க அங்க வந்து அனுபவிச்சது, மதுரையில அனுபவிச்சது. அந்த திருவாசக சிந்தனையில என்ன அனுபவமோ அதை அங்க நாங்க நேரா அனுபவிச்சோங்க ஐயா. அதான் உண்மை. இங்க பண்றது தியரி, வீட்டுல வந்து பிராக்டிக்கல். அடுத்த பிராக்டிக்கல் வந்து அடுத்த ஒவ்வொரு வருஷமும் நிகழும். அதனால அது இதை பாருங்களேன். இந்த தீபம் வந்து பாத்தீங்கன்னா இனிமே வந்து நாம போகாத மாவட்டமே இருக்காது. யாரு கண்டா நம்ம நியூ ஜெர்சிலையும் நியூசிலாந்துலயும் நம்ம பல ஐரோப்பியன் கண்ட்ரிலையும் அடியார்கள் சங்கமம் நிகழ்த்தணும், நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இருந்தாலும் அது ஒரு பெரிய ஆச்சரியத்துக்கு இல்லை. அடியார் சங்கமும் உலகம் பூரா அத்தனை அடியார்களும் எல்லாரும் ஒண்ணு சேரணும். இப்ப 100 பேர் இருந்தோமா, 200 பேர் ஆகணும், 1000 பேர் ஆகணும். 1000 பேர்கிட்ட என்ன இருக்கக்கூடாது? துவேஷம் இருக்கக்கூடாது, களங்கம் இருக்கக்கூடாது, குறை இருக்கக்கூடாது. அன்பு மட்டுமே நிறைந்திருக்கணும். அன்பு என்ற இந்த ஒற்றை தீபம் உலகமெங்கும் அன்பு ஒளி வீசட்டும்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடியும் அடியன் வணங்கி மகிழ்ந்து பிரேமா அவர்களை நிறைவு செய்வதற்காக அழைக்கின்றேன். இன்னைக்கு ஒரு தடவை பாடிக்கிறேன் சிவா. என்ன பாட்டு? சாந்தி போன தடவை கேட்டாங்க, பாருங்கள். நேரத்துக்கு மன்னிச்சுக்க வேணுங்க சிவா. திருவடி வணக்கம் சிவா. சாந்திக்கா, உங்கள் விருப்பம் நேயர் விருப்பம். பாடுங்க. திருச்சிற்றம்பலம். அம்மா என்ற அன்புக்கு அளவில்லை, ஆனந்தத்துக்கு ஒரு அழகன், எப்பொழுதும் சிரித்து கொண்டிருக்கும் சித்ரா ஒரு சித்திரப்பாவை, சக்தி கொடுப்பவள் சஷ்டி பிரியா, வேதம் சொல்லித் தருபவள் வேத பிரியா. இந்த 5 எழுத்து திருவடிகளை மலர் தூவி மனம் மெய் மொழிகளால் விழுந்து வணங்குகிறேன். சிவாய் திருச்சிற்றம்பலம். அன்பு என்று அரவணைத்து ஆசையாக சோறு போட்டு இன்பம் என்னும் இசையில் மூழ்கி ஈடில்லா மகிழ்ச்சியாய் இருந்தோம். உண்மை என்னும் உள்ளத்தில் ஊமை விழியாக இருந்து என்னும் எழுத்தும் ஏகன் ஈசன் என்றும் இருக்க ஐயுறவில்லையே. ஓசை என்னும் கைலாயவாதியத்தில் ஒன்று கூடி மகிழ்ந்தோம். அவ்விதம் அனைவரும் கைகோர்த்து கும்மி அடித்தோம். அது அங்கிருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. கச்சி ஏகம்பனே என் கண்ணின் மணியின் கச்சி ஏகம்பனே, காக்கும் நாயகன் கச்சி ஏகம்பனே. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. கல்யாண சமையல் சாதம், இது காய்கறிகளும் பிரமாதம், கௌரவ பிரசாதம், இது ஒன்றே எமக்கு போதும். ஆஹா 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 ஆஹா. சிவா சிவா, அருமை அருமை அருமை. இங்க பாருங்க, அது பாட்டு கம்போஸ் பண்றதே பெரிய விஷயம். அதுலயும் ஆனால இருந்து அவன் அக்கண்ணா வரைக்கும் கம்போஸ் பண்ணும். அதுல சிவா ஒரு நிமிஷங்க, எனக்கு நீங்க அடியார் சங்கம் சொன்னதுதான் மறுநாள் காலையில 5 மணிக்கு எப்படி இறைவன் எனக்கு பூத்தினார் தெரியல. இத்தனை வயசுக்கு அப்புறம் இப்படி ஒரு கிஃப்ட் எனக்கு கிடைச்சிருக்குது. திடீர்னு முதல் அக்கு வரை இறைவன் உணர்த்திருக்கிறார் பாருங்க. இந்த குட்டி கைலாயத்துக்கு வந்து இவ்வளவு அனுபவம் அனுபவிச்சது, இது பெரிய மகிழ்ச்சிக்கு எங்க அளவே இல்லைங்க சிவா. அதாவது ஆள் இருந்து அக்கு வரைக்கும் புஷ்பாமா ஒரு நிமிஷம், ஆள் இருந்து அக்கு வரைக்கும் எழுதிடலாம். அது தால கதிக்குள்ளயும் அந்த பண்ணுக்கும் அடங்கணும் இல்லையா? அதுவும் பண்றது கஷ்டம். தால கதிக்கும் பண்ணுக்கும் அடங்கி அது வர்றதுன்றது, அதுவும் ஆள் இருந்து அக்கு வரைக்கும் எழுதுறது, அதுவும் பொருள் இருக்கு. அதெல்லாம் அடியன் செய்த பெரிய தவம். சாந்தி அம்மாவுடைய யோசனை கடகடான்னு வந்துச்சுங்க எனக்கு. இறைவன் கொடுத்தது அப்படி பூத்திட்டாரு. காலையில 5 மணிக்கு ஆஹா காலையில கானம் இப்படியே வரவேன்னு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. குட்டி கைலாயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு ஒரு திருப்தியா இருந்துச்சுங்க சிவா. எந்த ஒரு குறையும் இல்ல. நீங்க இப்படி கையாட்டக்கூடாது, அதுதான் உண்மை. குட்டி கைலாயம் தான் அது. நாங்க எல்லாரும் நாங்க யார் சிலர்தான் தெரியும், பலரை தெரியாது. ஆனா இருந்தாலும் எல்லாரும் முகத்திலுமே மகிழ்ச்சியும் புண்ணையும் தவிர வேற எதுவுமே இல்லை. ஆனா நம்மளுக்கு அப்புறமா இந்த குடும்பம் நீண்டுட்டே போக வேணுங்கிறத நம்மளோட ஆசை. பெருமா நம்மளுக்கு கருணை செய்ய வேணும் சிவா.
ரொம்ப சந்தோஷங்க. இந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இனி இப்படி ஒரு சந்தோஷம் வருமான்னு எனக்கு தெரியல. ஆனா பிறந்த பையனை அடைஞ்சிட்டோம். இப்பவே பிறந்த பையனை அடைஞ்சாச்சுங்க. பெரிய கைலாயத்துக்கு போய் பொன்னார்மணியன் பார்த்தோம். குட்டி கைலாயத்துல வந்து எல்லாரும் நேரடி ஒளிபரப்பா பார்த்துட்டோம். அதனால பிறகு பையனை அடைஞ்சிட்டோம். இனி எதுக்குமே துன்பம் இல்லை. இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. ரொம்ப சிறப்பா இருக்குது. அதுக்குரிய தகுதியை பெற்ற இடமா தான் இருந்தது. அது உண்மையாலுமே நம்ம ராகவன் கையை ஆட்டக்கூடாது. அதுதான் உண்மை. நாங்க எல்லாரும் கைலாயமா தான் நினைக்கிறோம். ராகவன் ஐயா பத்தியும் கடலூர் அடியார் அந்த ஐயாவை பத்தி சொல்லணும். ஐயா வந்து உணவு ஒரு நிமிஷங்க. இந்த இதை நம்ம பத்திரிக்கையில போடலாங்களா சிவா? பத்திரிக்கையில பிரசுரம் பண்ணலாங்களா? போட்டுருங்க சிவா. நான் ஒரு வேல் வரைஞ்சு இந்த இடத்த பதிவு போடுறேன். நீங்க போடுறீங்க சிவா. ஏன்னா வாழ்க்கையில இதை மறக்க முடியாத நிகழ்ச்சி. நம்ம இல்லாட்டி இது பேர் சொல்லிட்டு இருக்கேங்க சிவா. சரிங்க சாமி, சரிங்க சாமி. ஐயா வீடுன்னு சொல்லக்கூடாது, இனிமே குட்டி கைலாயம் தான் சொல்லணும். பெரிய பெரிய வார்த்தை சார். கடலூர் அடியார்கள் ஐயா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப பரிமாறி எல்லாத்தையும் கவனிச்சதெல்லாம் ரொம்ப சிறப்பா கவனிச்சாங்க. ராகவன் ஐயா வேஷ்டிய வரிஞ்சு கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போனாரு பாருங்க. எது இல்லையோ உடனே வாங்கிட்டு வந்து எந்த அடியார் திருக்கூட்டத்துல இது நடக்காதுங்க. ஏன் சொந்தக்காரன் எவனால் வந்தா அந்த போட்டி பொறாமை, இப்படி வீடு கட்டிட்டானே, இப்படி எல்லாத்து கூட இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமா ஒழிய இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எங்கேயுமே இருக்காதுங்க. எல்லாருமே தனக்கான வேலைகளை பகிர்ந்து கொண்டு யாருக்குமே அந்த மூஞ்சில ஒரு சங்கடமோ ஒரு இதே எதுவுமே கிடையாது. அதுலயும் ஒரு அம்மா பேசினாங்க பாருங்க, பதிவு போட்டிருந்தாங்க. இல்ல நாகஜோதி கேட்டுட்டு எனக்கு சொந்த பந்தம் எல்லாமே என்னை இப்படி செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கேட்டு அழுதுட்டே படுத்திருக்கிறேன். என் தோழி வெளியில வந்து கூப்பிடறா. நான் வெளியிலே வந்தங்காட்டிக்கு ஏங்கம்மா அழுகுறீங்க அப்படின்னு கேட்டிக்கு, இல்ல ஐயா சொன்னது ரொம்பவே கஷ்டமா இருக்குது, அப்படித்தான் போயிட்டு இருக்குது உலகம். ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி இத்தனை அடியார்கள் வந்து இப்படி வந்து சிறப்பு செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு நேரம் இப்ப சாந்தி அம்மாவும் சரி, பிரேமம்மா, நானு ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் இப்படின்னு கலந்து பேசிட்டே இருக்கிறோம். அம்மா என்ன பண்றாங்க, ஐயாவுடைய குடும்பத்துக்கெல்லாம் ஆடை எடுத்தாச்சு. பாப்பாவுக்கு பிரேமம்மா எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. அவங்க 2 பேத்துக்கும் நம்ம மற்ற மீதி இருக்கிற காசுக்கு என்ன பண்ணலாம்னு அங்க வந்து மீட்டிங் போட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்வா கார்டு வாங்கியாச்சு, ஃபேன் வீட்டுக்கு வந்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அப்ப நான் சொன்னேன், முதல் நாள் நிகழ்வு கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் நம்ம ஐயாவும் நானும் பேசணும். அந்த நிகழ்வு கொஞ்சம் அடியனை கொஞ்சம் பாதிச்சுது. அதனால சரி இருக்கிற காசை வந்து ஒரு வெள்ளியோ ஏதோ ஒண்ணு போட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இல்ல ஐயாவுக்கு பணமாவே கொடுத்துட்டா கொஞ்சம் சிரமம் குறையும். நம்ம அவங்களுடைய செலவுக்கு நம்ம கொடுக்க முடியாது, இருந்தாலும் நம்மளுக்கு மீதி இருக்கிற காசை ஐயாவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி நானும் பிரேமமா சாந்தியம்மா 3 பேர் கடை கிளம்புறவங்க அப்பவே இருந்தோம். அந்த மாதிரி ராகவன் ஐயா வரிஞ்சு கட்டிட்டு வேலை செஞ்சதும் சரி, தேவசேனாதிபதி ஐயா எல்லாம் வந்து பேசுனது, நம்ம இளங்கோவன் ஐயா பேசுனது, புதிய அடியார் ஒரு அம்மா வந்தாங்க, கடலூர் அடியாரா, இனி அவங்க சேலத்து அடியார்னு நினைக்கிறப்போ, வயசான அம்மாங்க, அவங்க புத்தடியார் தான். வந்து வயசானவங்க என்னை கட்டி பிடிச்சிட்டு, எம்மாமா உங்களை பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா இங்க நீங்க கட்டாயம் வருவீங்கன்னு சொன்னாங்க, உங்களுக்காகவே உங்களை நேர்ல பார்க்கணும்னே நான் வந்தேன். கட்டி லோகேஸ்வரி சரி அம்மா, ஆமாங்க. அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. இந்த அன்பு எல்லாம் வேற எங்கேயுமே பார்க்க முடியும். சொந்த பந்தமெல்லாம் சும்மாங்க ஐயா. நீங்க 1000 சொல்லுங்க. என் கூட வந்த அந்த புதிய அடியார அவங்க சொன்னாங்க, சொந்தக்காரங்க கூட இப்படி எல்லாம் இருந்து நான் பார்த்ததே இல்லைங்கம்மா, இப்படி இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் இருக்க முடியுது, இப்படி ஒரு உலகம் இருக்குதான்னு நான் இன்னைக்கு தான் பார்த்தேன் அப்படின்னாங்க. தயவுசெய்து அடியனுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அந்த 63 நம்ம சுமந்துட்டு வந்தோம் இல்லைங்களா, தலையில சுமந்துட்டு வந்தோம், அந்த வீடியோ வந்து பெரிய வீடியோவா எடுத்தோம். ராஜ்யம்மால நல்லாவே எடுத்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் தேவைப்படுதுங்க சாமி. அன்னைக்கு ரொம்ப குட்டி குட்டியா அனுப்பிச்சாங்க, எனக்கு அது நிறைவா இல்லைங்க. அந்த பெரிய வீடியோ வந்து அடியனுக்கு அனுப்பிச்சு வைங்க. ரொம்ப கோலாகலமா இருந்துச்சு அந்த தெருவே. அந்த அந்த அங்க இருக்கிற வீடுகள் அனைத்தும் வழியில வந்து பார்த்தாங்க, என்னடா என்னென்னமோ பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சிறப்பு. உண்மையிலே வந்து இத வந்து நம்ம இதையே பேசி முடிக்கல. நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பா அடுத்த அமர்வு இத வந்து கண்டிப்பா பேசலாம். அடுத்த அமர்வு வந்து ஒரு வச்சுக்கலாம், ஒரு அமர்வா வச்சுக்கலாம்.
நீங்க கண்டிப்பா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய, ஏன்னா இது மறக்குமா, இது எனக்கு என்னமோ என்னன்னா உடனே பேசிட்டா இதுல வந்து நல்லது இருக்கும். ஆனா இதை நினைச்ச உடனே, நினைத்தாலே இனிக்கும் தான் அது. நம்மளுடைய நினைச்ச உடனே அது அங்க இருந்து கொண்டு வந்திருக்கு. அந்த கனெக்ஷனை கொடுத்து நிறைய விஷயங்களை பேச வைக்கிறதுனால ஒரு அமர்வு நம்ம ஒரு சின்ன நம்ம போற்றி திருவிழா பார்த்துக்குவோம் வர வெள்ளிக்கிழமை. அடுத்த அமர்வுல நம்ம வந்து சிறப்பா நம்ம வந்து 2 அமர்வையுமே புதன்கிழமை, ஏன்னா புதன்கிழமை ஏன்னா எனக்கு அடுத்து பேக்கிங் எல்லாம் இருக்கும், பர்ச்சேஸ் இருக்கும். அதனால புதன்கிழமை வெள்ளிக்கிழமையும் அடியார்களுடைய அனுபவ அமர்வை வச்சுட்டு அடுத்து நம்ம சனிக்கிழமை நான் எத்தியோப்பியாவே போயிடுவேன். அங்க இருந்து நம்ம வந்து மித்த அமர்வுகள் எல்லாம் நம்ம அடுத்து பண்ணிக்கலாம். அதனால அத்தனை அடியார்கள் திருவடி தாம இதெல்லாம் வந்து உண்மையில எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு அனுபவம் தான் அப்படின்னு சொல்லி அடியன் இந்த அளவுல காலம் நேரம் கருது, ஏன்னா இன்னைக்கு மணி 10:30 ஆகி போச்சு. ஐயா ஒரே ஒரு நிமிஷம் ஐயா, ஒண்ணு கூட வேண்டாம், ஒரு நொடி. அந்த எங்க அக்கா இன்னைக்கு காலையில கூட எங்க அக்கா பொண்ணோட ஓனர் வீட்டுல வந்து நம்ம வீட்டுல நடந்தது அப்படியே அந்த போட்டோவை காணிச்சாங்க. அவங்களே அவ்வளவு ஒரு மெய்மறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சின்னு சொன்னா அது இன்னும் நமக்கு அந்த அதிர்ச்சியில இருந்து மீள முடியலைங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷம். இன்னைக்கு கூட எங்க அக்கா காட்டின ஓனர்கிட்ட, நாங்க இப்படி மதுரைக்கு போனோம், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு இந்த போட்டோ காட்டினா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. அது என்னென்ன ஒரு அபிப்பிராயம் ஒண்ணு என்னன்னா, நம்ம எல்லாரும் அடியாரோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்திருந்து அவங்கவுங்க அடியார் வீட்டுல மாட்டி இருக்கலாம். எனக்கு அந்த ஒரு ஆசை இருந்ததுயா. அது நமக்கு நடக்கிறதுக்கெல்லாம் சொல்லிருக்கலாம். யாருக்குமே அந்த ஞாபகம் இல்ல. எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு அந்த ஒரு குறை, வேற ஒரு குறை இல்ல. அடியார்கள் அத்தனை ஒரு போட்டோ எடுத்தா நம்ம அவங்கவங்க வீட்டுல மாட்டி இருக்கலாமே. அது என்னைக்கு நம்ம இப்பவும் நீ என்ன நினைச்சாலும் தெரியும், அது அந்த நினைப்பு போட்டு மாற முடியல. இந்த போட்டோ எடுத்துல உடனே அந்த நம்மளோட வீட்டு ஒரு ஆட்டம் பாட்டத்தை தான் நான் பாக்குறேன். முதல்ல பாக்குறது அதுதான். அவங்க அடியார்கள் என்ன நினைச்சாலும் சரி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் மேல கண்டிப்பா வளரணும், நம்ம போய் நிக்கணும். இனி அடுத்து அவங்க அம்மா சொன்ன மாதிரி தாராபுரத்தை எப்ப வரும்னு ஆசை. அடியன் ஒண்ணுமே நான் செய்யல. நான் வந்தது அடியன் வீட்டுல சாப்பிட்டு 4 பேரை பார்த்ததான் உண்டு. அதுக்கப்புறம் நான் ஒருத்தருக்கு ஒரு காரியம் செய்யல. அந்த மாதிரிதான் நான் இருந்தேன். எனக்கு ரொம்ப பேச நேரம் இல்ல. சொன்ன மாதிரி அம்மா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா. அடியனுக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிறேன். அத்தனை அடியார்களுக்கும் பாதம் பணிந்து விடைபெறுகிறம்மா. சாந்தி அம்மா சொல்ல வேண்டாம், கொலமா வாங்க, ஒரு அடி நமக்கு நாயன்மாரை எடுத்துட்டு வரலான்னாரு. அப்ப சரி சொல்லிட்டு நானும் வந்து எங்க அக்காளுக்கு வந்து மெய்ப்பொருள் நாயனார் கிடைச்சாரு. அவன் எங்க அக்கா அதை எடுத்துக்கிட்டா. எனக்கு வந்து நாயன்மார் கிடைக்கல, ஆனா திருவள்ளுவர் கிடைச்சாரு. அவரை நெஞ்சோட வச்சு அணைச்சிட்டு வந்தேன். தலையில வச்சுட்டு பின்ன கொஞ்சம் நெஞ்சோட அணைச்சு வச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரிங்க ஐயா, அடுத்த நிறைவேறு பார்க்கலாம் ஐயா. சிவாய நம்ம திருச்சிட்டோம். அத்தனை அடியாரும் பாதம் பணிந்து உத்தரவு. வாழ்த்துக்கள். பிறந்த நாள் இந்த சந்தோஷம் அதே மறந்து போச்சு. வாழ்த்து சொல்றதுக்கு நம்ம சந்தோஷமே என்ன தேரவே இல்லை. ஆனா உங்க வாழ்த்து சொல்ல மறந்து போச்சு யமுனம்மா. சாரிமா, நினைவுகள் ஓடிட்டே இருக்குதா, அதனால எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல. நல்லது சாமி இருந்து பண்ணிக்கலாம். நம்ம இதுபடி முறைப்படி நம்ம நிறைவு செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க இருந்து இன்னொரு 1/2 மணி நேரம் கூட பேசலாம். நம்ம ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம பேசிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம் சாமி, தப்பா நினைச்சுக்காதீங்க. உடம்பு பரவாயில்லைங்க உங்களுக்கு? நல்லா இருக்கு பெருமான் சந்தோஷம். நிறைவு செய்யலாம். அம்மா இருக்கங்க. சிவா காலை 4 மணிக்கு திருப்பதி போயிட்டு வராங்க. சிவா காலையில் திருப்பதி புறப்படுறாங்க. நல்லதுங்க சுவாமி. நமஸ்காரம். சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மழை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருவுடைய தாமரை சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன் ஐயா. சிவாய நம்ம. திருச்சிற்றம்பலம். அம்மா யமுனம்மா ஆரிய தடந்தோர் பாடுங்க சுவாமி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா
வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் ஞானவேல் முருகனுக்கு அரகரோகரா. சிவாய நம்ம திருவடி வணக்கங்க சாமி. மகிழ்ச்சி. சாருமதி ஐயா ரொம்ப சந்தோஷம். நான் சொன்னல பக்கத்துல இருந்து காலையில டிஃபன் சாப்பிட்டா நம்ம பொண்ணு பெரிய பொண்ணு நல்லா ஏன்னா அவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி சின்ன பொண்ணு தண்ணி எல்லாம் கொஞ்சம் அரிசி பார்த்து என்ன வேணும் என்ன வேணும் நல்ல பிள்ளைகளாக நீங்க நல்லா வளர்த்துட்டு இருக்க. அதனால நமக்கு அதுதான் வேலை. நமக்கு குழந்தை வச்சா நமக்கு அது பெருசாக ஆனாலும் அதே அறிவியலே நமக்கு வராங்க. ரொம்ப சந்தோஷம். நான் எனக்கு கதைக்கணும் நினைக்கல. ஏன்னா முதல்ல போயிருக்கோம். ஆனா இதே கட்டண கோயிலுக்கு போல நம்ம